So good evening. So நம்ம லாஸ்ட் கிளாஸ்ல லாஸ் ஆஃப் மோஷன் சாப்டர்ல நியூட்டன்ஸ் லா பத்தி பார்த்தோம். தென் நியூட்டன்ஸ் லாஸ் பேஸ் பண்ணி ப்ரீவியஸ் இயர்ல கேட்டிருக்கக்கூடிய கொஸ்டின்ஸை வந்து டிஸ்கஸ் பண்ணோம். ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த லெசன்ல ஃபோர்ஸ் மொமெண்டம் இந்த ரெண்டு டாப்பிக்கை வச்சுக்கிட்டு டிஃப்ரெண்ட் சுச்சுவேஷன்ஸ்ல கொஸ்டின்ஸ் கேட்க முடியும். ஓகேயா? ஸோ சிச்சுவேஷன்ஸை மட்டும் தனியாக அனலைஸ் பண்ணோம் அப்படின்னாலே நிறைய டாபிக்ஸ் வந்து இந்த லெசனில் வரும். நம்ம ஆனால் என்ன பண்ணுறோம், ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபண்டமெண்டல் டாபிக் மட்டும் எடுத்துட்டு ஸ்ட்ரைட்டாக என்ன பண்ண போகிறோம், ப்ராப்ளம்ஸ் தான் போயிட்டு இருக்கிறோம். ஸோ நம்ம அப்படி நியூட்டன்ஸ் லாஸ் ஆஃப் மோஷன் அண்ட் அது ரிலவெண்ட்டாக இருக்கக்கூடிய எல்லா ப்ராப்ளம்ஸையும் ஓரளவுக்கு டிஸ்கஸ் பண்ணிட்டோம் ப்ரீவியஸ் டாப்பிக்கில். ஸோ இப்போ நம்ம இந்த லெசனோட செகண்ட் பார்ட் போக போகிறோம். ஸோ செகண்ட் பார்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரிக்ஷன். ஃப்ரிக்ஷன்னா என்ன, ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸை எப்படி டீல் பண்றது, எந்த மாதிரியான இடங்கள்ல ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸை கன்சிடர் பண்ணணும், ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸோட டைரக்ஷன் எப்படி இருக்கும், சரியா? ஸோ ஒரு சிச்சுவேஷன்ல ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் என்ன மாதிரியான வேலைகளை பண்ணும், இதை மட்டும் குயிக்கா பார்த்துட்டு தென் ஆட்டோமேட்டிக்கா நம்ம அடுத்த டாபிக் போயிடுவோம், சரியா? ஸோ ஃபர்ஸ்ட் லெட்ஸ் ஸ்டார்ட் வித் வாட் இஸ் ஃப்ரிக்ஷன். ஃப்ரிக்ஷன் அப்படின்னா என்ன? ஸோ நமக்கு டே டு டே லைஃப்ல ஃப்ரிக்ஷன் அப்படிங்கிற வார்த்தையை நம்ம நிறைய டைம் கேள்விப்பட்டிருப்போம், நிறைய டைம் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா ஒரு ஆப்ஜெக்ட் அல்லது ஒரு பாடி மூவ் ஆகும்போது அது ஃபேஸ் பண்ணக்கூடிய ஆப்போசிட் ரெசிஸ்டன்ஸை நம்ம ஃப்ரிக்ஷன்னு சொல்லலாம். பட் ஆப்போசிட் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னா என்ன? எப்போ ஒரு பாடி வந்து ஆப்போசிட் ரெசிஸ்டன்ஸை ஃபேஸ் பண்ணும், நிறைய சுச்சுவேஷன்ஸ்ல வந்து பார்த்தோம்னா ஒரு பாடி மூவ் பண்ணும்போது அதுக்கு ரெசிஸ்டன்ஸ் இருக்கும். பட் ஃப்ரிக்ஷன் அப்படிங்கிறது ஒரு சர்ஃபேஸ் இருக்குது. என்ன இருக்கு? ஒரு சர்ஃபேஸ் இருக்கு. இந்த சர்ஃபேஸ்ல ஒரு பாடி இருக்கு. இப்போ உதாரணத்துக்கு நீங்க ஒரு பெரிய மரப்பெட்டி இருக்கு, இவ்வளவு பெரிய பாக்ஸ் இருக்குது. இந்த பாக்ஸோட வெயிட் பார்த்தீங்கன்னா ஒரு 100 kg. இந்த மரப்பெட்டி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ளோர்ல இருக்கு, ஒரு தரையில இருக்கு. இப்போ நீங்க இதை என்ன பண்ணணும், தள்ளிட்டு போகணும். இதற்கு நீங்க ஒரு ஃபோர்ஸ் கொடுக்கணும். நார்மலா 100 கிலோ பெட்டி அப்படின்னா கையில பிடிச்சி தள்ளுறது ரொம்ப கஷ்டம், சரியா? ரொம்ப கஷ்டப்பட்டு தள்ளினாதான் அது என்ன ஆகும், மூவ் ஆகும். ஏன் 100 kg பாடியை புஷ் பண்றதுக்கு நிறைய ஃபோர்ஸ் கொடுக்க வேண்டி இருக்குது. எதனால அப்படின்னு பார்த்தோம்னா இந்த 100 kg பாடி ஒரு ஃப்ளோர்ல ரெஸ்ட் ஆயிருக்குது. இப்போ இதே 100 கிலோகிராம் வெயிட் இருக்கக்கூடிய பொருள் சப்போஸ் இந்த பாடி இந்த பாக்ஸ் இருக்கு இல்லையா, இந்த பாக்ஸ் சும்மா தரையில இல்லாம ஒரு இந்த பாக்ஸுக்கு 2 வீலை கட்டி விட்டுறேன் இந்த மாதிரி. இப்போ நீங்க இந்த பாக்ஸை தள்ளுறது ரொம்ப ஈஸி இல்லையா? ஈஸியா உங்களால தள்ளிட்டு போயிட முடியும். வெறுமனே வந்து பாத்தீங்கன்னா ஃபுல் பாடியும் தரையில ரெஸ்ட் ஆயிருக்கும் போது, ஃபுல் பாடியும் ஃப்ளோர்ல ரெஸ்ட் ஆயிருக்கும் போது நீங்க தள்ளுறதுக்கு அதிகமான எஃபர்ட் கொடுக்க வேண்டியிருக்கும். அதுவே வந்து பார்த்தோம்னா சேம் 100 kg தான், பட் சின்னதா 2 வீலை நீங்க மாட்டி விட்டீங்க அப்படின்னா நீங்க தள்ளுறதுக்கு கொடுக்குற எஃபர்ட் கம்மியாகும். அப்போ நம்ம ஜென்ரலா ஃபோர்ஸுக்கு ஃபார்முலா படிச்சிருப்போம், மாஸ் இன்டு ஆக்சலரேஷன் படிச்சிருப்போம். மாஸ் அதிகமா இருக்குது, அதனால ஃபோர்ஸ் அதிகமா தேவைப்படும் நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் இல்லையா? 100 கிலோ பாடி, அதனாலதான் எனக்கு ஃபோர்ஸ் அதிகமா தேவைப்படுதுன்னு நினைச்சிட்டு இருக்கோம். பட் இதை உண்மையிலே டீப்பா பார்த்தோம்னா என்ன, மாஸ் அதிகமா இருக்கு அப்படிங்கிறது ஒரு வகையில உண்மைனாலும் இந்த மாஸ் தரையோட ஏற்படுத்திட்டு இருக்கக்கூடிய கான்டாக்ட் பாருங்க, அது பெரிய ரோலை பிளே பண்ணுது. அப்போ என்ன, நீங்க ஒரு ஃபோர்ஸ் கொடுக்குறீங்க, இந்த 100 kg பாடியை நகர்த்தணும். உதாரணத்துக்கு ஒரு 10 மீட்டர்/செகண்ட் அப்படிங்கிற அளவுக்கு ஆக்சலரேஷன் வரணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்கன்னா நீங்க வெறுமனே 1000 நியூட்டன் கொடுத்தா போதாது. 1000 நியூட்டன் கொடுக்குறீங்க, இந்த ஆக்சலரேஷன் கிடைச்சிருமா? கிடைக்காது. ஏன் அப்படின்னா நீங்க ஃபோர்ஸ் கொடுத்த உடனே இது நகராது. இப்போ உதாரணத்துக்கு நீங்க வந்து ஒரு 10 நியூட்டன் கொடுக்குறீங்க. எவ்வளவு நியூட்டன் கொடுக்குறீங்க? 10 நியூட்டன் கொடுக்குறீங்க. 10 நியூட்டன் கொடுத்த உடனே நகருமா? நகராது. அப்ப நான் கொடுக்குற 10 நியூட்டன் எங்க போகுது? நான் ஒரு ஃபோர்ஸ் கொடுக்குறேன், ஃபோர்ஸ் கொடுத்தா ஒரு ஆக்சலரேஷன் வரணும் இல்லையா? ஃபோர்ஸுக்கு என்ன ஃபார்முலா? m/a. நான் தான் 10 நியூட்டன் கொடுக்குறேன், அப்ப ஆக்சலரேஷன் எங்க அப்படின்னு கேட்டோம்னா இல்ல 10 நியூட்டன் பத்தாது.
10 நியூட்டன் பத்தாதுன்னா அப்ப நான் கொடுக்குற 10 நியூட்டன் என்ன ஆச்சு? 10 நியூட்டன் இந்த 100 கிலோ பாடியை தள்ளுறதுக்கு பத்தாது. அது ஸ்டேட்மெண்ட். நான் கொடுக்குற ஃபோர்ஸ் என்னதான் ஆகுது? எப்படி மறைஞ்சு போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க கொடுக்குற 10 நியூட்டனை அப்போஸ் பண்றதுக்கு இங்க ஒரு ஃப்ரிக்ஷன் இருக்கும். என்ன ஃபோர்ஸ் இருக்கும்? ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸ் இருக்கும். சரியா? இந்த ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸ் நீங்க 10 நியூட்டன் கொடுத்தீங்களா? ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸும் 10 நியூட்டன் ஆகும். சரிப்பா நான் கொஞ்சம் கூட்டுறேன். நான் ஒரு 50 நியூட்டனா கூட்டுறேன். நகருதா? நகரல. அப்ப என்ன அர்த்தம்? ஃப்ரிக்ஷனும் வந்து பாத்தீங்கன்னா 50 நியூட்டனா மாறுது. சரி நான் ஒரு 100 நியூட்டன் கொடுக்குறேன். நகருதா? மறுபடியும் நகரல. அப்ப ஃப்ரிக்ஷனும் என்ன ஆகுது? 100 நியூட்டனா மாறுதுன்னு அர்த்தம். இப்போ உதாரணத்துக்கு ஒரு 500 நியூட்டன் கொடுக்குறீங்க. சரியா? ஸ்டில் பாக்குறீங்க நகரவே இல்லை. அப்ப என்ன அர்த்தம்? ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸும் எவ்வளவு ஆக்ட் ஆகுது? 500 நியூட்டன் ஆக்ட் ஆகுதுன்னு அர்த்தம். நீங்க 500 நியூட்டன் வரைக்கும் ஃபோர்ஸ் கொடுத்து பார்த்துட்டீங்க. ஆனா அது என்ன பண்ணதா? நகரவே இல்லை. சரியா? அப்ப என்ன அர்த்தம்? நீங்க கொடுக்குற 500 நியூட்டனை யாரோ அப்போஸ் பண்றாங்க. அப்ப நீங்க 500 நியூட்டன் கொடுக்கும் போது ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸும் 500 நியூட்டன் வந்துருது. சரி இப்போ என்ன பண்றீங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கொடுத்து பார்ப்போம்னு சொல்லிட்டு ஒரு 550 நியூட்டன் கொடுக்குறீங்க. 550 நியூட்டன் கொடுத்தோன்னே இது என்ன ஆகுது? நகர ஆரம்பிக்குது. அப்போ உங்களுக்கு என்ன தெரியுது அப்படின்னு பாத்தீங்கன்னா 50 நியூட்டன் கொடுக்குறீங்க, நகரல. 100 நகரல. 500 நகரல. 550 கொடுத்த உடனே அது என்ன ஆகுது? லைட்டா நகர ஆரம்பிக்குது. அப்போ உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுது. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம இந்த ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸை ஓவர் கம் பண்ணிட்டோம். அப்போ நான் ஃபோர்ஸ் கொடுக்க ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸும் கூடிக்கிட்டே இருக்கும். பட் இதுக்கு ஒரு மேக்ஸிமம் வேல்யூ இருக்குது. ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு அதிகபட்ச வேல்யூவை ரீச் பண்ணும். இந்த அதிகபட்ச வேல்யூவை யார் முடிவு பண்றான்னு பாத்தீங்கன்னா, நமக்கு தெரியும் ஒரு தரையில ஒரு பொருள் வந்து ஸ்லைட் ஆகும் போது, ஒரு தரையில ஒரு பொருள் என்ன ஆகுது? உராயும் போது அந்த உராய்வை முடிவு பண்றது, அந்த ஃப்ரிக்ஷனை முடிவு பண்றது 2 பேர். ஒன்னு எவ்வளவு வெயிட்ல இந்த பாடி இருக்குது, தட் இஸ் த வெயிட் ஆஃப் தி பாடி. ஏன்னா பாடியோட வெயிட் என்ன? அது வந்து அதிகமா இருந்துச்சுன்னா ஃப்ரிக்ஷனும் அதிகமா இருக்கும். ரெண்டாவது இருக்கிறது தான் முக்கியமான ஃபேக்டர். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நேச்சர் ஆஃப் தி சர்ஃபேஸ். இந்த சர்ஃபேஸ் எப்படி இருக்குது? பளபளன்னு இருக்குதா? நல்லா வந்து வளவளப்பா இருக்கா? ஸ்மூத்தா இருக்கா? ரஃப்பா இருக்கா? ஒரு பாலை வந்து நீங்க மண் தரையில உருட்டி விடுறதுக்கும் சிமெண்ட் தரையில உருட்டி விடுறதுக்கும் வித்தியாசம் இருக்குது இல்லையா? மண் தரையில ஒரு பால் வந்து பார்த்தோம்னா ஸ்லோவா தான் போகும். சிமெண்ட் தரையில இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்டா போகும். அதுவே ஒரு டைல்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா பாலை உருட்டி விட்டீங்கன்னா அந்த பால் ஃபாஸ்டா போகும். காரணம் என்ன? தரை வந்து பாத்தீங்கன்னா அந்த ஃப்ளோர் வந்து எவ்வளவு ஸ்மூத்தா இருக்கு அப்படிங்கிறது முக்கியம். இந்த ஃப்ளோர் எவ்வளவு ஃப்ரிக்ஷன் ஆஃபர் பண்ணுது அப்படிங்கறத நம்ம எந்த டேர்ம் வச்சு சொல்லுவோம்னா கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஃப்ரிக்ஷன் அப்படிங்கிற டேர்ம் வச்சு சொல்லுவோம். எங்கெங்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஃப்ளோர் ஸ்மூத்தா இருக்கோ அங்கெல்லாம் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஃப்ரிக்ஷன் அதாவது இந்த மியூ கம்மியா இருக்கும். எங்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஃப்ளோர் வந்து ரஃப்பா இருக்கோ, சொர சொரன்னு இருக்குதோ, சரியா, மண் தரையா இருக்கிற இடம் இங்கெல்லாம் வந்து பார்த்தோம்னா கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஃப்ரிக்ஷன் எப்படி இருக்கும்? ஜாஸ்தியா இருக்கும். அப்போ அதிகபட்ச ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸை ஒரு பாடி ஒரு ஃப்ளோர் ஒரு பாடிக்கு கொடுக்கக்கூடிய அதிகபட்ச ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸை முடிவு பண்றது இந்த மியூ, தென் இப்ப சொல்லப்படக்கூடிய இந்த வெயிட். இப்போதைக்கு இப்படி புரிஞ்சுக்கோங்க. அப்ப நான் 500 நியூட்டன் தான் என்னோட அதிகபட்ச ஃப்ரிக்ஷன் இந்த சிச்சுவேஷன்ல. அப்ப நான் 550 நியூட்டன் கொடுக்கும்போது இந்த பாடி என்ன ஆகும்? மூவ் ஆகும். அப்ப இந்த பாடிக்கு மேல ஒரு நெட் ஃபோர்ஸ் கிடைக்குது. ஏன்னா நான் கொடுக்கறது 550 நியூட்டன், அதுக்கு 500 நியூட்டன் ஃப்ரிக்ஷனுக்கே சரியா போயிடும். ஸோ நான் கொடுக்குற ஃபோர்ஸ் மைனஸ் ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸ். மைனஸ் என்ன? ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸ். இதுதான் எனக்கு என்னவா கிடைக்குது? நெட் ஃபோர்ஸா கிடைக்குது. சரியா? அப்போ 550 மைனஸ் 500 தட் இஸ் 50 நியூட்டன் தான் உங்களுக்கு என்னவா கிடைக்கும்? நெட் ஃபோர்ஸா கிடைக்கும். சரி, இந்த சிச்சுவேஷன்ல என்ன நடக்குது? இந்த சிச்சுவேஷன்ல நீங்க ஒரு வீலை வந்து பார்த்தோம்னா 2 இடத்துலயும் கட்டி இருக்கும்போது இங்க இந்த வீல் இந்த ஃப்ளோரோட ஒரே ஒரு சிங்கிள் பாயிண்ட்ல தான் கான்டாக்ட் ஏற்படுத்தும் இல்லையா? வீலுக்கும் ஃப்ளோருக்கும் இடையில இருக்கக்கூடிய கான்டாக்ட் வந்து ரொம்ப கம்மியா இருக்கும். பட் இங்க வந்து பார்த்தோம்னா மொத்த பாடியும் இதுல தான் தங்கி இருக்குது. அப்போ ஒரு வீல்ல கட்டி இருக்கும் போது என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஃப்ரிக்ஷன் நல்லா குறைஞ்சிரும். கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஃப்ரிக்ஷன் குறையும் போது மேக்ஸிமம் ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸும் குறைஞ்சிரும். ஏன்னா வெயிட் அதே தான். இங்கே 100 கிலோ தான், இங்கே 100 கிலோ தான். பட் ஒரு வீல்ல கட்டி இருக்கும் போது கான்டாக்ட் ஏரியா அப்படியே டிராப் ஆயிருது. நிறைய கம்மியான கான்டாக்ட்ல தான் இருக்கு. சரியா? அப்போ இதுதான் வந்து கான்செப்ட் ஆஃப் ஃப்ரிக்ஷன்.
அப்ப நீங்க இங்க ரெண்டு விஷயத்த புரிஞ்சுக்கணும். ஒரு பாடி தரையில ரெஸ்ட் ஆயிட்டு இருக்குது. அதுக்கு நீங்க ஃபோர்ஸ் கொடுக்குறீங்க. நீங்க ஃபோர்ஸ் கொடுத்தீங்க அப்படின்னாலே ஆட்டோமேட்டிக்கா என்ன வந்துரும்? ஃப்ரிக்ஷன் வந்துரும். நான் இப்போ 200 நியூட்டன் கொடுக்குறேன்ப்பா. இது நகரவே இல்ல. இது என்ன ஆகுதா? நான் 200 நியூட்டன் கொடுக்குறேன். ஸ்டில் இது நகரவே இல்ல. அப்ப நமக்கு என்ன தெரியும் அப்படின்னா, இந்த பொருள் தரையோட உரசவே இல்ல அப்படின்னு நமக்கு அப்பியர் ஆகும். ஒரு பாடி வந்து பார்த்தோம்னா ரஃப் ஸ்லைட் ஆகுது அப்படின்னா நமக்கு என்ன தோணும்? ஒரு பாடி மூவ் ஆச்சுன்னா தான் அது வந்து தரையோட உரசிக்கிட்டு இருக்குதுன்னு நம்ம நினைப்போம். ஆனா ஃப்ரிக்ஷனை பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா 2 விதமான ஃப்ரிக்ஷன் இருக்குது. நீங்க 200 நியூட்டன் ஃபோர்ஸ் கொடுக்குறீங்க. பாடி மூவ் ஆகுதா? மூவ் ஆகல. அப்ப என்ன அர்த்தம்? பாடி மூவ் பண்றதுக்கு ட்ரை பண்ணுது. ஃப்ரிக்ஷன் அதை ஆப்போசிட்ல கேன்சல் பண்ணிடுது. அப்ப நீங்க ஃபோர்ஸ் கொடுத்தும் டியூ டு ஃப்ரிக்ஷன்னால பாடி மூவ் ஆகல அப்படின்னா அந்த ஃப்ரிக்ஷனுக்கு பேரு ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன். என்ன ஃப்ரிக்ஷன்? ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன். நீங்க 500 நியூட்டன் கொடுக்கிற வரைக்கும் பாடி மூவ் ஆகவே இல்லை பாத்தீங்களா? அப்போ இப்போ அப்பியர் ஆன ஃப்ரிக்ஷனுக்கு பேர் என்ன பேருனா ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன். இந்த ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷனுக்கு ஒரு அதிகபட்ச வேல்யூ இருக்குது. அந்த வேல்யூவை தாண்டிருச்சு அப்படின்னா, அந்த வேல்யூவை நீங்க அப்ளை பண்ற ஃபோர்ஸ் தாண்டிருச்சு அப்படின்னா தென் பாடி ஸ்டார்ட்ஸ் டு மூவ். பாடி என்ன ஆக ஆரம்பிக்கும்? மூவ் ஆக ஆரம்பிக்கும். அப்ப பாடி மூவ் ஆக ஆரம்பிக்கும் போது ஸ்டில் அங்க ஃப்ரிக்ஷன் இருந்துட்டே தான் இருக்கும். நீங்க 550 நியூட்டன் கொடுத்தீங்கன்னா ஃப்ரிக்ஷன் இருக்கும். எவ்வளவு ஃப்ரிக்ஷன் இருக்கும்? 500 நியூட்டன்ல ஃப்ரிக்ஷன் இருக்கும். 600 நியூட்டன் கொடுக்குறீங்க, எவ்வளவு ஃப்ரிக்ஷன் இருக்கும்? அதே 500 நியூட்டன் இருக்கும். 200 நியூட்டன் கொடுக்குறீங்க, 700 நியூட்டன் ஃப்ரிக்ஷன், சேம் 500. அப்போ நீங்க 550 கொடுத்தாலும் ஃப்ரிக்ஷன் இருக்கும், 600 கொடுத்தாலும் ஃப்ரிக்ஷன் இருக்கும், 700 கொடுத்தாலும் ஃப்ரிக்ஷன் இருக்கும். பட் இந்த ஃப்ரிக்ஷன்ல இந்த ஃப்ரிக்ஷன் இருக்கக்கூடிய எல்லா கேஸ்லயுமே பாடி மூவ் ஆகும். பாடி மூவ் ஆகும், வரிசைக்கிட்டே போகும். அந்த ஃப்ரிக்ஷனுக்கு பேரு கைனடிக் ஃப்ரிக்ஷன். ஸோ ஃப்ரிக்ஷன்ல 2 கேட்டகரி இருக்குது. ஒன்னு ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன், இன்னொன்னு கைனடிக் ஃப்ரிக்ஷன். ஒன்ஸ் பாடி மூவ் ஆக ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா இந்த மியூ வேல்யூ கொஞ்சமா குறையும். ஒரு பாடி ஸ்டாட்டிக்கா இருக்கும்போது ஃப்ரிக்ஷன் வேல்யூ கொஞ்சம், கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஃப்ரிக்ஷன் கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கும். அதுவே மூவ் ஆக ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா அது ரொம்ப குறையாது, லைட்டா குறையும். இப்போ இந்த கிராஃப் பாருங்க, உங்களுக்கு புரியும் நான் சொல்ல வர்ற விஷயம். இந்த கிராஃப் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இங்க பாருங்க, இது நீங்க அப்ளை பண்ற ஃபோர்ஸ்பா. இது வந்து பாத்தீங்கன்னா அந்த பாடிக்கும் அந்த தரைக்கும் இடையில இருக்கக்கூடிய ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸ். நீங்க ஃபோர்ஸே கொடுக்கல அப்படின்னா ஃப்ரிக்ஷன் வராது. நீங்க 10 நியூட்டன் ஃபோர்ஸ் கொடுக்குறீங்க. என்ன கொடுக்குறீங்க? 10 நியூட்டன் ஃபோர்ஸ் கொடுக்குறீங்க. இதுக்கப்புறம் இந்த ஃப்ரிக்ஷனை வந்து பாத்தீங்கன்னா கிராஃப்ல நம்ம பார்க்க போறோம். ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன்னா என்ன? இன்னொருத்த யாரு? கைனடிக் ஃப்ரிக்ஷன். இங்க பாருங்க, இது வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ் ஆக்சிஸ்ல ஒரு பாடிக்கு நீங்க அப்ளை பண்ற ஃபோர்ஸ். ஒய் ஆக்சிஸ்ல அந்த பாடிக்கும் தரைக்கும் இடையில இருக்கக்கூடிய ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ். சரியா? ஃப்ரிக்ஷன். இப்ப நீங்க ஃபோர்ஸே கொடுக்கலப்பா, ஃப்ரிக்ஷனும் இருக்காது. ஃபோர்ஸ் ஒரு 10 நியூட்டன் கொடுக்குறீங்க, ஃப்ரிக்ஷன் அதுக்கு ஈக்குவலா 10 நியூட்டன் வந்துடும். அப்ப நான் இதை எப்படி முடிவு பண்றது? முதல்ல வந்து நீங்க சிச்சுவேஷனை பார்க்கணும். ஓகே, இந்த மாதிரி ஒரு பாடி இருக்கு அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு பாடி இருக்குது. இதோட மாஸ் வந்து எம்னு வச்சுக்கோங்க. இதோட மாஸ் என்ன? எம். அப்போ இதோட வெயிட் வந்து கீழே பக்கம் ஆக்ட் ஆகிட்டு இருக்கும். தட் இஸ் எம்ஜி. ரைட்டா? நான் சொன்னேன், ஃப்ரிக்ஷனை முடிவு பண்றது 2 பேர். ஒன்னு வெயிட், இன்னொன்னு கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஃப்ரிக்ஷன். கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஃப்ரிக்ஷன் அப்படிங்கிறது யாருன்னா முழுக்க இந்த தரைக்கும் இந்த பாடிக்கும் இடையில இருக்கக்கூடிய கான்டாக்ட் எப்படி இருக்குது அப்படிங்கிறத வச்சு வரக்கூடியதுதான் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஃப்ரிக்ஷன். ஸோ யூஸ்வலா கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஃப்ரிக்ஷன் நம்ம கொடுக்குற ஃபோர்ஸை பொறுத்துலாம் மாற போறது கிடையாது. கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஃப்ரிக்ஷன் கான்ஸ்டன்டா தான் இருக்கும். பட் இந்த கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஃப்ரிக்ஷன்லயே 2 பேர் இருக்காங்க. ஒன்னு ஸ்டாட்டிக் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஃப்ரிக்ஷன், இன்னொன்னு கைனடிக் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஃப்ரிக்ஷன். அதாவது இங்க வரக்கூடிய ஃப்ரிக்ஷன் கோஎஃபிஷியன்ட்க்கு பேரு மியூ எஸ் ஸ்டாட்டிக், இங்க இருக்கிறது மியூ கே. ஸோ இவங்க 2 பேரும் கிட்டத்தட்ட ஈக்குவலா தான்ப்பா இருப்பாங்க. சரியா? கரெக்டா பாத்தீங்கன்னா, ரொம்ப எக்ஸாக்டா பாத்தீங்கன்னா கைனடிக்ல இருக்கக்கூடிய ஃப்ரிக்ஷன் ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷனை விட கொஞ்சம் கம்மியா இருக்கும். ஸோ தட் அதை நம்ம இப்போ இங்க ரொம்ப போட்டு கன்ஃபியூஸ் பண்ண வேண்டியது இல்லை. ஒரு பாடி ரெஸ்ட்ல இருக்கும்போது அது ஜெனரேட் பண்ணக்கூடிய ஃப்ரிக்ஷனும்,
மூவிங்ல இருக்கும்போது அது ஜென்ரேட் பண்ணக்கூடிய ஃப்ரிக்ஷனையும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஃப்ளோர் வந்து மூவிங் பாடிக்கு கொஞ்சம் கம்மியாக தான் ஃப்ரிக்ஷன் கொடுக்கும். அதாவது ரெஸ்ட்ல கொடுக்கறத விட கொஞ்சம் கம்மியா, ரொம்ப கம்மியா தான், கொஞ்சம் கம்மியா. சரியா? ஸோ அந்த டிஃபரன்ஸை இப்போ ஒரி பண்ண தேவையில்லை. நம்ம ஜென்ரலா இப்போ நான் மியூன்னு வச்சுக்கிறேன். ஃப்ரிக்ஷன் கோஎஃபிஷியன்ட் என்ன? மியூ. இந்த இந்த வித்தியாசத்தை இப்போதைக்கு நம்ம பார்க்க வேண்டியதில்லை. சரியா? ஜென்ரலா ஃப்ரிக்ஷன் கோஎஃபிஷியன்ட் யாரு? மியூன்னு வச்சுக்கோங்க. இப்போ இந்த பாடியை நீங்க புஷ் பண்றீங்கப்பா. சரியா? நீங்க புஷ் பண்ணீங்கனாலும் புஷ் பண்ணலனாலும் இதுல மேக்ஸிமம் ஃப்ரிக்ஷன் முடிவாயிரும். மேக்ஸிமம் ஃப்ரிக்ஷன் இவ்வளவுதான் வரும் அப்படிங்கிறது முடிவு எதை வச்சு முடிவு பண்ணப்படும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த மொத்த வெயிட்டையும் இந்த தரை தாங்கிட்டு இருக்கு இல்லையா? இந்த மொத்த வெயிட்டையும் இந்த ஃப்ளோர் வந்து தாங்கிக்கிட்டு இருக்குது. தாங்கிக்கிட்டு இருக்குது அப்படின்னா நீங்க வெயிட் உதாரணத்துக்கு எம் வந்து 100ன்னு வச்சுக்கோங்க. எம் வந்து எவ்வளவு? 100 kg. ஜி வந்து 10 மீட்டர் பெர் செகண்ட் ஸ்கொயர். அதாவது ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி 10ன்னு வச்சுக்கலாம். இப்போ வெயிட் எவ்வளோப்பா? 1000 நியூட்டன். 1000 நியூட்டன். எம் இன்டு ஜி தானே? இதானே வெயிட். அப்போ இந்த தரை வந்து 1000 நியூட்டனையும் தாங்கிக்கிட்டு இருக்குது. நீங்க யோசிச்சு பாருங்க. 1000 நியூட்டன் வெயிட் இருக்கக்கூடிய ஒரு பாடி ஒரு பேப்பர்ல வந்து பார்த்தீங்கன்னா சப்போர்ட் ஆகுமா? ஒரு பெரிய பேப்பர் எடுத்துக்கிட்டு அந்த பேப்பர் மேல 100 கிலோ வெயிட் இருக்கக்கூடிய பாடியை வச்சீங்கன்னா என்ன ஆகும்? பேப்பர் கிழிஞ்சிடும். ஏன் கிழியுது? பேப்பர்னால இந்த 1000 நியூட்டனை தாங்க முடியாது. தட் மீன்ஸ் இவன் 1000 நியூட்டன் கொடுக்குறான்னா இந்த ஃப்ளோர் அதுக்கு ஆப்போசிட்ல 1000 நியூட்டனை கொடுத்தாகணும். அப்பதான் தாங்குதுன்னு அர்த்தம். சரியா? இப்படி உட்கார்ந்துட்டு இருக்கும்போது அப்ப இதுக்கு பேர் என்ன பேர் தெரியுமா? இந்த 1000 நியூட்டன் ஃப்ளோர் கொடுக்குறது பாத்தீங்களா? அதுக்கு பேரு நார்மல் ஃபோர்ஸ். என்னன்னு சொல்லுவாங்க. என் அப்படிங்கிறது யூசுவலா என்னவா இருக்கும்? இந்த மாதிரி கேஸ்ல எம்ஜிக்கு ஈக்குவலா இருக்கும். ஏன்னா மொத்த வெயிட்டையும் இந்த ஃப்ளோர் தான் தாங்குது. அப்போ கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஃப்ரிக்ஷன் நான் முதல்ல சொன்னேன். வெயிட் இன்னொன்னு மியூ. இது ரெண்டு தான் ஃப்ரிக்ஷன் முடிவு பண்ணுதுன்னு சொன்னேன். இப்போ ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸுக்கு என்ன ஃபார்முலானா மியூ இன்ட்டு மியூ ஒருத்தன், இன்னொருத்தன் யாரு? என். ஏன் நான் வெயிட்டினே போடலாமே, ஏன் என்னன்னு போடுறீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த பாடி அதாவது இந்த ஃப்ளோர் வந்து நார்மல் ஃபோர்ஸ் எவ்வளவு கொடுக்குதோ அதுதான் கணக்கு. ஹரிசாண்டலா ஒரு பாடி இருக்கும்போது, ஒரு பாடி ஹரிசாண்டல் ஃப்ளோர்ல இருக்கும்போது, இப்போ உதாரணத்துக்கு இப்படி இருக்குன்னு வைங்க. இப்படி இருக்கு. இப்போ நமக்கு தெரியுது இதோட மொத்த வெயிட்டையும் இவன் தான் தாங்குறான். அதாவது இந்த பாடியோட மொத்த வெயிட்டையும் இந்த தரை தான் தாங்குது. இப்போ சப்போஸ் இப்படி இருக்குன்னு வைங்களேன். இப்போ பாத்தீங்கன்னா இந்த தரை வந்து இந்த தரை அதாவது இந்த தரை அதிகமான வெயிட்டை கேரி பண்ணுமா? இந்த தரை அதிகமான வெயிட்டை கேரி பண்ணுமா? இதுவும் 100 கிலோ, இதுவும் 100 கிலோ. இதுல இந்த ஃப்ளோர் அதாவது இந்த ஃப்ளோருக்கு அதிகமான வெயிட் ஆக்ட் ஆகுமா? அல்லது இப்படி இருக்கும்போது அதிகமான வெயிட் ஆக்ட் ஆகுமானா ஆப்வியஸ். இப்படி இருக்கும்போது தான் மொத்த வெயிட்டும் ஆக்ட் ஆயிட்டு இருக்கும். அப்ப இப்படி இருக்கும்போது வெயிட்ல கொஞ்சம் போர்ஷனை இது தாங்கினா போதும். சரியா? சோ நார்மல் ஃபோர்ஸ் அப்படிங்கிறது இது எந்த அளவுக்கு தாங்குது அப்படிங்கிறது இந்த பாடி இந்த ஃப்ளோர் எந்த அளவுக்கு தாங்குது அப்படிங்கிறது ஃப்ளோருக்கு பெர்பெண்டிகுலரா ஒரு கோடு வரையணும். இந்த ஃப்ளோர் இருக்குதுன்னா அந்த ஃப்ளோருக்கு பெர்பெண்டிகுலரா லைன் வரைஞ்சீங்க அப்படின்னா இந்த லைன் தான் என்ன? நார்மல் ஃபோர்ஸ். சோ வெயிட் தான் முடிவு பண்ணுது. அது இந்த மாதிரி கேஸ்ல ஜெனரலா முடிவு பண்றது யாரு? நார்மல் ஃபோர்ஸ் தான். தரை எப்படி தாங்கிட்டு இருக்குது அதான் மேட்டர். மியூ இன்டு என். இதுதான் மேக்ஸிமம் ஃப்ரிக்ஷன். அப்போ நீங்க ஒரு பாடிக்கு நீங்க ஃபோர்ஸ் கொடுத்தீங்கனாலும் ஃபோர்ஸ் கொடுக்கலனாலும் ஒரு பாடி ஃப்ளோர்ல உட்கார்ந்துகிட்டு இருக்கு அப்படின்னாலே அதுல இந்த மேக்ஸிமம் ஃப்ரிக்ஷன் செட்டப் ஆயிரும். இவ்வளவுதான்ப்பா அதிகபட்ச ஃப்ரிக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு செட்டப் ஆயிரும். சரியா? அப்போ நான் உதாரணத்துக்கு மியூ வேல்யூ 0.1ன்னு வச்சுக்கிறேன். வெயிட் வந்து 1000 நியூட்டன். அப்ப மேக்ஸிமம் ஃப்ரிக்ஷன் யாருப்பா? இந்த கேஸ்ல மேக்ஸிமம் ஃப்ரிக்ஷன் யாரு? இது 0.5ன்னு வச்சுக்கிறேன். நம்ம பேசின மாதிரியே இருக்கட்டும். மேக்ஸிமம் ஃப்ரிக்ஷன் யாருன்னா 1000 இன்ட்டு 0.5. தட் இஸ் 500 நியூட்டன். இது செட்டப்பா இருக்கும். 500 நியூட்டன் ஃப்ரிக்ஷன் அங்க ரெடி டு ஆக்ட். ஆக்ட் ஆகாது. நீ கொடுத்தீனா ஆக்ட் ஆக ஆரம்பிக்கும். அப்போ இந்த 500 நியூட்டன் உடனே ஆக்ட் ஆகுமான்னு கிடையாது. நீ 10 நியூட்டன் கொடுத்தீனா 500ல 10 நியூட்டன் மட்டும் ஃப்ரிக்ஷன் ஆக்ட் ஆகும். நீ 20 நியூட்டன் கொடுக்குற அப்போ 20 நியூட்டன் தான் உனக்கு ஃப்ரிக்ஷனா கிடைக்கும். நீ 100 நியூட்டன் கொடுக்குற அப்போ 100 நியூட்டன் தான் என்ன ஆகும்? ஃப்ரிக்ஷனா இருக்கும். ஸோ நீ கொடுக்குற ஃபோர்ஸுக்கு தகுந்த மாதிரி தான் என்ன வந்துட்டு இருக்கும்? ஃப்ரிக்ஷன் வந்துகிட்டே இருக்கும். சரியா? நீ கொடுக்குற ஃபோர்ஸுக்கு தகுந்த மாதிரி தான் யார் வந்துட்டு இருப்பா? ஃப்ரிக்ஷன் வந்துட்டு இருக்கும். ஓகே, நான் 500 நியூட்டன் கொடுக்குறேன்ப்பா.
ஃப்ரிக்ஷனும் என்ன வந்துரும் 500 நியூட்டன் வந்துரும். சரியா? so this is the limiting friction. ரைட்டா? இதுக்கப்புறம் நீங்க ஃபோர்ஸ அதிகப்படுத்துறீங்க. உதாரணத்துக்கு 550 குடுக்குறீங்க. ஃப்ரிக்ஷன் கூடுமா? கூடாது. இது என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சின்னதா ஒரு டிராப் அடிக்கும். இப்படி டிராப் அடிச்சு 500 நியூட்டன் ஃப்ரிக்ஷன் அப்படிங்கிறது இது வரைக்கும் 500 நியூட்டன் வந்துரும். தென் 500 தாண்டும் போது ஆட்டோமேட்டிக்கா பாடி மூவ் ஆக ஆரம்பிச்சிடும். பாடி மூவ் ஆயிருச்சு அப்படின்னா நமக்கு இந்த ஃப்ரிக்ஷன் கோஎஃபிஷியன்ட் கிடையாது. இந்த ஃப்ரிக்ஷன் கோஎஃபிஷியன்ட் உள்ள வந்துரும். ஸோ நம்ம μs 0.5 வைங்களேன். μk வந்து பாத்தீங்கன்னா சம்திங் லைக் 0.495 இருக்கும். இதை விட கொஞ்சம் கம்மியா இருக்கும். ஸோ ஃப்ரிக்ஷன் கொஞ்சம் குறைஞ்சிரும். அதுக்கப்புறம் நீங்க என்ன ஃபோர்ஸ் கொடுத்தீங்கனாலும் ஃப்ரிக்ஷன் அப்படியே தான் இருக்கும். நீங்க ஃபோர்ஸை எவ்வளவு வேணாலும் கூட்டிக்கிங்க, ஃப்ரிக்ஷன் y ஆக்சிஸ் வேல்யூ கூடவே செய்யாது. அப்ப இங்க இருந்து இங்க வரைக்கும் இருக்கிறது ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன், இங்க இருந்து இதுக்கு அப்புறம் இருக்கிறது யாரு? கைனடிக் ஃப்ரிக்ஷன். ஸோ திஸ் இஸ் தி கான்செப்ட் ஆஃப் ஃப்ரிக்ஷன். ஃப்ரிக்ஷனோட கான்செப்ட் இவ்வளவுதான். சரியா? இதுக்கப்புறம் இதை வச்சுக்கிட்டு வந்து வெரைட்டி ஆஃப் ப்ராப்ளம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சால்வ் பண்ண முடியும். டிஃப்ரெண்ட் சிச்சுவேஷன்ஸ்ல வி கேன் டீல் வித் இது. ஸோ நான் ஒரு சில ரொம்ப இம்பார்ட்டன்டான சிச்சுவேஷன்ஸ் மட்டும் 1 or 2 சிச்சுவேஷன்ஸ் மட்டும் சொல்லிட்டு ஸ்ட்ரைட்டா வந்து எதுக்குள்ள போக போறேன்? ப்ராப்ளம்குள்ள போக போறேன். இப்ப சொன்ன கான்செப்ட்ல டவுட்ஸ் இருந்துச்சுன்னா யூ கேன் ஆஸ்க் மீ. கேளுங்க. இப்ப சொன்ன கான்செப்ட்ல டவுட் இருந்துச்சுன்னா கேட்கலாம். லிசன். ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன், கைனடிக் ஃப்ரிக்ஷன் திருப்பி ஒரு டைம் சொல்லியிருக்கீங்க. இங்க பாருங்க, நீங்க இப்படி கட் பண்ண படிக்கீங்க. நீங்க வந்து உங்க வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு பீரோவை நகர்த்தணும். எதை நகர்த்தணும்? பீரோ தெரியும் இல்லையா? பீரோவை தள்ளணும். எப்படி தள்ளுவீங்க? கையில இருந்து ஃபோர்ஸ் கொடுப்பீங்க. முதல்ல நீங்க தள்ளின உடனே பீரோ நகர்ந்துருமானா? நகராது. நீங்க கொஞ்சம் கொஞ்சமா முதல்ல கையை வைப்பீங்க, சப்போர்ட் பண்ணுவீங்க, கொஞ்சம் புஷ் பண்ணி பார்ப்பீங்க, நகராது. கொஞ்சம் புஷ் பண்ணுவீங்க, நகராது. அப்ப நீங்க கொடுக்கறது 10 நியூட்டன். நகராம இருக்கிறதுக்கு காரணம் இந்த ஃப்ரிக்ஷன். அவனும் 10 நியூட்டன். அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் புஷ் பண்றீங்க, 20 நியூட்டன். ஸ்டில் நகராது. காரணம் அதே 20 நியூட்டன். சரியா? நல்லா புஷ் பண்றீங்க, 100 நியூட்டன். நகரல. சரியா? நகரல. 500 நியூட்டன் கொடுக்குறீங்க. இப்போ இந்த பீரோல லைட்டா சத்தம் வரும். ஓகேயா? அதாவது அது என்ன அர்த்தம்? அது நகர்றதுக்கு ரெடி ஆயிருச்சுன்னு அர்த்தம். அதுக்கு அதிகமா கொடுக்கும்போது ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆக ஆரம்பிக்கும்? சர்ன்னு நகர்ந்துகிட்டே போகும். கரெக்டா? அப்ப 500 நியூட்டன் நீங்க கொடுக்கிற வரைக்கும் அது நகராம இருந்துகிட்டே இருந்துச்சு. அப்ப நகராம இருந்துட்டு இருக்கிறதுக்கு காரணம் யாரு அப்படின்னா ஆப்போசிட்ல ஆக்ட் ஆகின ஃப்ரிக்ஷன். அந்த ஃப்ரிக்ஷனுக்கு பேரு ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன். எந்த ஃப்ரிக்ஷன்ல பாடி நகரலையோ அதுக்கு பேரு ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன். சரியா? 500க்கு மேல நீங்க கொடுக்கும்போது கஷ்டப்பட்டு தள்ளுறீங்க. 550, 600ன்னு சொல்லிட்டு கொடுத்து தள்ளுறீங்க. தள்ளும் போது என்ன ஆகும்? வீரை வந்து பார்த்தீங்கன்னா உரசிக்கிட்டே வந்து பார்த்தீங்கன்னா தடன்னு நகரும். அப்போ நமக்கு தெரியக்கூடிய ஃப்ரிக்ஷனுக்கு பேர் என்ன பேரு? கைனடிக் ஃப்ரிக்ஷன். மூவிங்ல நம்ம பார்க்குற ஃப்ரிக்ஷனுக்கு பேரு கைனடிக் ஃப்ரிக்ஷன். ரெஸ்ட்ல இருக்கும்போது பார்க்குற ஃப்ரிக்ஷனுக்கு பேரு ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன். ரைட்டா? அப்ப ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் ஆக்ட் ஆகிற வரைக்கும் பாடி நகராது. சரியா? ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷனை முடிவு பண்றது எது? ஒரு ஃப்ரிக்ஷனுக்கு இதுதான் அதிகபட்ச மதிப்பா இருக்கும். எது அதிகபட்ச மதிப்பா இருக்கும்? கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஃப்ரிக்ஷன் தென் நார்மல் ஃபோர்ஸ். நார்மல் ஃபோர்ஸ் என்ன? அந்த தர அல்லது அந்த ஃப்ளோர் அந்த பாடிக்கு எவ்வளவு ஃபோர்ஸை கொடுத்து தாங்குது. யூசுவலா நார்மல் ஃபோர்ஸ் எதுக்கு ஈக்குவலா இருக்கும்? வெயிட்டுக்கு ஈக்குவலா இருக்கும். அது எப்போ? ஹரிசாண்டலா நீங்க பிளேஸ் பண்ணியிருந்தீங்கன்னா. ஸோ இதுதான் அதிகபட்ச ஃப்ரிக்ஷன். ஸோ இது டிஃபால்ட்டா செட் ஆயிருக்கும். அந்த பாடியோட வெயிட், அந்த தரையோட கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஃப்ரிக்ஷன் இது ரெண்டும் தெரிஞ்சிருச்சுன்னா இது டிஃபால்ட்டா ஃபிக்ஸ் ஆயிரும். இதை பேஸ் பண்ணி இதை விட நீங்க அதிகமா ஃபோர்ஸ் கொடுக்கும்போது பாடி என்ன ஆரம்பிக்கும்? நகர ஆரம்பிக்கும். சரியா? இஸ் தட் கிளியர்? இப்ப இங்க பாருங்க, இது வந்து ஒரு ஃப்ளோர். நான் ஏற்கனவே சொன்னதுதான். இங்க வந்து பார்த்தோம்னா ஒரு பாடி இருக்குது. இது கொடுக்குற வெயிட் வந்து mg. ஸோ நார்மல் ஃபோர்ஸ் எதுக்கு ஈக்குவலா இருக்கும்? mgக்கு ஈக்குவலா இருக்கும். இப்ப நீங்க இப்படி ஃபோர்ஸ் கொடுக்குறீங்க. நீங்க கொடுக்குற ஃபோர்ஸுக்கு ஆப்போசிட் டைரக்ஷன்ல யார் ஆக்ட் ஆவா? ஃப்ரிக்ஷன் ஆக்ட் ஆகும். பாடி எந்த டைரக்ஷன்ல மூவ் ஆகுதோ அதுக்கு ஆப்போசிட் டைரக்ஷன்ல என்ன ஆக்ட் ஆகும்? ஃப்ரிக்ஷன் ஆக்ட் ஆகும். ஸோ மேக்சிமம் ஃப்ரிக்ஷன் அல்லது லிமிட்டிங் ஃப்ரிக்ஷன் அப்படிங்கிறது யாருன்னா, இந்த சிச்சுவேஷன்ல ஆக்ட் ஆகக்கூடிய லிமிட்டிங் ஃப்ரிக்ஷன் அப்படிங்கிறது யாருன்னா மியூ இன்டு n. சரியா? அண்ட் when F applied force is greater than mu into n. When applied force is greater than
mu into n. F maximum விட அதிகமா இருந்துச்சு அப்படின்னா then body starts to move. பாடி என்ன ஆரம்பிக்கும்? மூவ் ஆக ஆரம்பிக்கும். சரியா? அப்பதான் பாடியில எது ஆக்ட் ஆகும்? நெட் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும். ஸோ நெட் ஃபோர்ஸ் என்ன? இப்போ நீங்க 550 நியூட்டன் கொடுத்தீங்க, ஃப்ரிக்ஷன் மேக்ஸிமம் ஃப்ரிக்ஷன் 500 நியூட்டன். அப்ப நெட் ஃபோர்ஸ் என்ன? இதோட டிஃபரன்ஸ். அப்ப நெட் ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு F மைனஸ் F மேக்ஸிமம். ஸோ யூஸ்வலா இந்த நெட் ஃபோர்ஸ் தான் எதுக்கு ஈக்குவலா இருக்கும்? மாஸ் இன்டு ஆக்சலரேஷனுக்கு ஈக்குவலா இருக்கும். அப்போ ஆக்சலரேஷன் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா எஃப் நான் அப்ளை பண்ணக்கூடிய ஃபோர்ஸ் எஃப் மேக்ஸிமம் யாருன்னா மியூ இன்டு என் பை மாஸ். சரியா? அண்ட் எண்ணுக்கு பதிலாக இந்த சிச்சுவேஷன்ல நீங்க எம்ஜின்னு போட்டுக்கலாம். சிச்சுவேஷன் மாறுச்சுன்னா, அதாவது இந்த பாடி இந்த தரையோட ஏற்படுத்தியிருக்கக்கூடிய கான்டாக்ட் அதோட ஓரியன்டேஷன் மாறுச்சுன்னா, அதோட ஸ்ட்ரக்சர் மாறுச்சுன்னா என்னோட வேல்யூ மாறும். அதை நம்ம பின்னாடி பார்க்கலாம். சரியா? இது ஜென்ரலா வந்து பார்த்தோம்னா ஒரு பாடி ஹரிசாண்டலா ஆக்சலரேட் ஆகும்போது அது ஃபேஸ் பண்ணக்கூடிய ஃப்ரிக்ஷன், அதுக்கு கிடைக்கக்கூடிய ஆக்சலரேஷனுக்கான கான்செப்ட். ரைட்? இது புரிஞ்சுதா? இந்த மியூக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு இல்லையா? மியூ இஸ் ஈக்குவல் டு யாரு? எஃப் மேக்ஸிமம் பை என் இல்லையா? இப்போ இந்த அப்ளைட் ஃபோர்ஸை எடுத்துருங்க, இதையும் எடுத்துருங்க. நீங்க பாத்தீங்கன்னா இது வந்து ஃப்ரிக்ஷன்பா, இது யாரு? ஃப்ரிக்ஷன் இல்லையா? இது யாருன்னா நார்மல் ஃபோர்ஸ். இது எஃப், இது என். அப்ப இவங்க ரெண்டு பேருக்கும் ரிசல்டன்ட் ஒரு ஃபோர்ஸ் இருக்கும் இல்லையா? இவங்க ரெண்டு பேரோட ரிசல்ட் யாரு அப்படின்னா அது இந்த டைரக்ஷன்ல இருக்கும். எஃப் என் இவங்க ரெண்டு பேருக்கும் ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் யாருன்னா இந்த டைரக்ஷன்ல இருக்கும். இந்த ஆங்கிள் இருக்கு பாருங்க, இந்த ஆங்கிளை நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஆங்கிள் ஆஃப் ஃப்ரிக்ஷன் சொல்லுவோம். ஆங்கிள் ஆஃப் ஃப்ரிக்ஷன் யாரு? லெட்ஸ் சே ஃபை. ஃபை அப்படிங்கிறது யாருன்னா, நீங்க பாருங்க, இந்த ஃபைக்கு ஆப்போசிட் சைடு யாருன்னா எஃப், இந்த ஃபைக்கு அட்ஜசன்ட் சைடு யாருன்னா என். அப்போ ஆங்கிள் ஆஃப் ஃப்ரிக்ஷனை நீங்க tan ஃபைன்னு சொல்லுவீங்க. ஃபை ஆங்கிள் ஆஃப் ஃப்ரிக்ஷன் யாரு? ஃபை. ஸோ tan ஃபை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன வரும்? எஃப் பை என் வரும். தட் இஸ் ஈக்குவல் டு கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஃப்ரிக்ஷன். ஸோ ஆங்கிள் ஆஃப் ஃப்ரிக்ஷன் ஃபைன்னு கொடுத்துட்டாங்கன்னா கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஃப்ரிக்ஷன் யாருன்னா tan ஃபை. இப்போ ஆங்கிள் ஆஃப் ஃப்ரிக்ஷன் 30 டிகிரின்னு கொடுத்துருக்காங்க அப்படின்னா கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஃப்ரிக்ஷன் கேட்டாங்கன்னா நீங்க என்ன பண்ணிக்கலாம்? tan 30 டிகிரின்னு போட்டுடலாம். tan 30 டிகிரி என்ன வரும் நமக்கு? tan 30 டிகிரி இஸ் சம்திங் லைக் 1/√3 வரும் இல்லையா? பார்த்துக்கலாம். tan 30 டிகிரி இஸ் ஈக்குவல் டு 1/√3. ஸோ இந்த ஆங்கிள் ஆஃப் ஃப்ரிக்ஷன் அப்படிங்கிறது இந்த எஃப் என் இவங்க ரெண்டு பேரோட ரிசல்டன்ட் லைன் இருக்கு இல்லையா? இந்த லைன் என்னோட எவ்வளவு ஆங்கிளை மேக் பண்ணுது, அதுதான் வந்து பாத்தீங்கன்னா என்ன? ஆங்கிள் ஆஃப் ஃப்ரிக்ஷன். ஓகேயா? ரைட். இப்போ அடுத்து நம்ம போலாம். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இதே சிச்சுவேஷனை ஒரு பாடி ஃப்ரிக்ஷன் இன் இன்க்ளைன்டு பிளேன். இப்ப நீங்க உங்க கையில இருக்கக்கூடிய நோட் புக்கை எடுத்துக்கோங்க. சரியா? நோட் இருக்கு இல்லையா? இந்த நோட் எடுத்துக்கோங்க. இந்த நோட் எப்படி இருக்கும்? இந்த நோட்டை இந்த மாதிரி சாட்சி வச்சுக்கோங்க. இங்க உங்க கையில இருந்து ஏதாச்சும் ஒரு ஆப்ஜெக்ட் லைக் வந்து பார்த்தீங்கன்னா உங்க கையில இருக்கக்கூடிய எரேசரோ இல்ல பேனாவையோ இங்க பிளேஸ் பண்ணுங்க. இந்த பேனாவை பிளேஸ் பண்ணீங்க அப்படின்னா இந்த பேனா என்ன பண்ணும்? சர்ன்னு உருண்டு இப்படி ஓடி வரும். கரெக்டா இல்லையா? இப்போ நல்லா யோசிச்சு பாருங்க. இந்த இதுதான் ஹரிசாண்டல் ஃப்ளோர். நீங்க நோட்டை இப்படி வச்சிருக்கீங்க, லைட்டா தூக்கி பிடிச்சிருக்கீங்க. உங்க நோட்டை எப்படி தூக்கி பிடிச்சிருக்கீங்க? நல்லா இந்த மாதிரி தூக்கி பிடிக்காம லைட்டா தூக்கி பிடிச்சிருக்கீங்க. இப்போ உங்க பேனாவை வச்சிருக்கீங்கன்னு வைங்க, உங்க பேனாவை மூடியோட வைங்க. அதுதான் உங்களுக்கு விசுவலைஸ் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். ஏன் சொல்றேன்னா பேனா ஆக்சுவலா ஸ்மூத்தான ஒரு சர்ஃபேஸ், உங்க நோட்டும் ஸ்மூத்தான சர்ஃபேஸ். ஸோ ஜென்ரலாவே கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஃப்ரிக்ஷன் அந்த இடத்துல கம்மியா தான் இருக்கும். சரியா? ஸோ பேனாவை மூடியோட வச்சீங்கன்னா ஓரளவுக்கு ஃப்ரிக்ஷன் இருக்கும். நீங்க அந்த மாதிரி யோசிச்சு பாருங்க. லைட்டா வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்றீங்க அப்படின்னா இந்த நோட்டை தூக்கி வச்சிருக்கீங்க, இன்க்ளைன் பண்ணி வச்சிருக்கீங்க தீட்டா. இப்போ இந்த பேனா கீழே நகருமானா நகராது. பட் இந்த நோட்டை கொஞ்சம் கொஞ்சமா லிஃப்ட் பண்ண அதாவது இந்த பிளேனை கொஞ்சம் கொஞ்சமா லிஃப்ட் பண்ண
ஒரு செர்டன் பாயிண்ட்ல இது சர்ன்னு கீழே இறங்க ஆரம்பிச்சிடும். ரைட்டா? அப்போ எந்த ஆங்கிள் அது கீழே இறங்கும்னு நம்ம பார்க்கலாமா? எப்படி? இப்போ உதாரணத்துக்கு நீங்க இதுதான் அந்த பாடி இன்க்ளைன்டு பிளேன். அந்த தீட்டாங்கிறது என்ன? தட் இஸ் வாட் வி கால் இட் அஸ் ஆங்கிள் ஆஃப் இன்க்ளினேஷன். தீட்டாங்கிறது என்ன? ஆங்கிள் ஆஃப் இன்க்ளினேஷன். நல்லா கவனிங்க. இங்க ஒரு பாடியை நீங்க வச்சிருக்கீங்க. இந்த பாடியோட மாஸ் m. இதோட வெயிட் எப்பவுமே எப்படி ஆக்ட் ஆகும் தெரியுமா? இப்படி தான் ஆக்ட் ஆகும். வெயிட் இஸ் ஆல்வேஸ் ஆக்டிங் பெர்பெண்டிகுலர் டைரக்ஷன். W is equal to mg. இப்போ என்னோட கொஸ்டின் என்னன்னா, இந்த மொத்த வெயிட்டையும் இந்த தரை தாங்கணுமான்னு கேட்டா தாங்க தேவையில்ல. இந்த தரை வந்து இந்த ஃப்ளோர் இருக்கு இல்லையா? யாரு? இந்த ஃப்ளோர். இந்த ஃப்ளோர் இந்த பாடிக்கு இப்படிதான் தாங்கும். சரியா? இந்த ஃப்ளோர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டைரக்ஷன்ல தான் தாங்கும். அப்ப இதுதான் நார்மல் ஃபோர்ஸ். அப்ப ஜெனரலா இந்த வெயிட் வந்து ரெண்டா ஸ்பிளிட் ஆகுது. ஒன்னு இந்த வெயிட்னால இந்த பாடி இப்படி கீழே இறங்கும். நார்மலா ஒரு பாடி இருக்குது. இதோட வெயிட் வந்து பாத்தீங்கன்னா 1000 நியூட்டன் வைங்களேன். இது அப்படியே கீழே போடுறீங்கப்பா. சும்மா அந்த இடத்துல நிக்குது அப்படின்னா மொத்தம் 1000 நியூட்டனும் கீழே இறங்கும். கரெக்டா? கீழே இறங்கி இப்படி வந்து உட்காரும். அதுவே இது வந்து பாத்தீங்கன்னா இப்படி ஒரு இன்க்ளைன்டு பிளேன்ல இருக்கும்போது என்டையர் 1000 நியூட்டன் ஒரு பொருளை சும்மா அப்படியே கீழே விழுறதுக்கும் ஒரு சர்ஃபேஸ்ல உருட்டி விடுறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. சும்மா கீழே விழும்போது அது வேகமா விழுந்துரும். ஏன்னா மொத்த வெயிட்டும் கீழே பார்க்க ஆக்ட் ஆகும். அதுவே இப்படி இருக்கும்போது கொஞ்சம் பொறுமையா தான் சறுக்கும் இல்லையா? அப்போ இது கீழே சறுக்கிறதுக்கு காரணமும் வெயிட் தான். ஆனா என்டையர் வெயிட்டும் இங்க வராது. அப்ப நம்ம இந்த மாதிரியான சிச்சுவேஷன்ல என்ன பண்ணணும்? இதுதான் வெயிட். வெயிட் இஸ் ஆக்டிங் இன் டவுன்வர்ட் டைரக்ஷன். இந்த வெயிட் ரெண்டு வேலையை பண்ணும். ஒன்னு இந்த தரைக்கு தேவையான ஃபோர்ஸை கொடுக்கும். இந்த நார்மல் ஃபோர்ஸ் அப்புறம் பேசுவோம். இந்த வெயிட் வந்து ரெண்டு வேலையை பண்ணும். கொஞ்சம் இந்த தரையை அழுத்தும். இன்னொன்னு வந்து பார்த்தீங்கன்னா கீழே போறதுக்கும் ட்ரை பண்ணும். எவ்வளவு தூரம் தரையை அழுத்துதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆங்கிள் தீட்டாவாப்பா. இது என்ன? 90 டிகிரி. பிகாஸ் இந்த லைன் பெர்பெண்டிகுலரா தான் இருக்கும். அப்ப இந்த ஆங்கிள் எவ்வளவுன்னு பார்த்தீங்கன்னா இது 90, இது தீட்டா. so this must be 90 minus theta. சரியா? அப்ப இந்த ஆங்கிள் என்ன? இது 90 minus thetaனா this must be theta. சரியா? இப்ப இதை விட்டுருங்க. எப்பவுமே நல்லா புரிஞ்சுக்குங்க. இங்க தீட்டா இருக்குது அப்படின்னா தென் இங்க ஒரு பெர்பெண்டிகுலர் லைன் இருக்குதுன்னா இதுதான் தீட்டாவா இருக்கும். இப்ப இங்க பாருங்க, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். இது எஃப்னு வச்சுக்கோங்கப்பா. இது யாருன்னா எஃப் காஸ் தீட்டா அண்ட் இது யாரு? எஃப் சைன் தீட்டா இல்லையா? அதாவது இது ஹைப்போடெனியஸ். இதை நான் ரெண்டா ரிசால்வ் பண்ணேன்னா இதுக்கு எஃப் காஸ் தீட்டா, இது சைன் தீட்டா. அதே மாதிரி இந்த டபிள்யூவை ரெண்டா பிரிச்சு விட்டேன்னா இது யாருன்னா எம்ஜி காஸ் தீட்டா, அதாவது அட்ஜசன்ட் சைடு. சரியா? இதுக்கு அப்படியே ஆப்போசிட் இருக்கு பாத்தீங்களா? இது யாருன்னு பாத்தீங்கன்னா எம்ஜி சைன் தீட்டா. நான் சொல்றது புரியும் நினைக்கிறேன். மொத்த வெயிட்டும் W is equal to mg தான். மொத்த வெயிட் யாரு? W is equal to mg. இந்த mgக்கு ரெண்டு வேலை இருக்குது. ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா கீழே பார்க்க ஆக்ட் ஆகிற mg cos தீட்டா. இன்னொன்னு யாருன்னா இது யாரு? mg sin தீட்டா. ரைட்டா? படத்தை இப்படி ட்ரீட் பண்ணியிருக்கேன். இப்படி வெயிட் கீழே பார்க்க இருக்கு இல்லையா? வெயிட்டுக்கு அட்ஜசண்டா இருக்கிறது mg cos தீட்டா அண்ட் இந்த தீட்டாக்கு ஆப்போசிட்டா இருக்கிறது என்ன? mg sin தீட்டா. அப்போ this is mg cos theta. அதாவது இது இந்த மாஸ் தரைக்கு கொடுக்கிற ஃபோர்ஸ் என்னன்னா mg cos theta. அதுவே இது கீழே இறங்குறதுக்கு காரணமா இருக்கக்கூடிய ஃபோர்ஸ் யாருன்னா mg sin theta. அப்போ கொஸ்டின், இது mg cos theta தான் தரைக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்குதுன்னா இந்த ஃப்ளோர் கொடுக்க வேண்டிய நார்மல் ஃபோர்ஸ் எவ்வளவு? mg cos thetaக்கு ஈக்குவலா இருக்கும். மொத்த mgயையும் இந்த ஃப்ளோர் தாங்க வேண்டியதில்லை. மொத்த வெயிட்டையும் இங்க இருக்கிற மாதிரி தாங்க வேண்டியதில்லை. mgல mg cos தீட்டாவை மட்டும் ஃப்ளோர் தாங்கினா போதும். mg sin தீட்டா இது கீழே இறங்குறதுக்கு காரணமா இருக்கும். ரைட்டா? இப்போ கேள்வி, ஆஸ் யூஷுவல் இது கீழே இறங்குது அப்படின்னா ஆப்போசிட் டைரக்ஷன்ல யார் இருப்பா? ஃப்ரிக்ஷன் இருக்கும். ஃப்ரிக்ஷனோட அதிகபட்ச வேல்யூ என்ன? மியூ இன்ட்டு என் அல்லது மியூ இன்ட்டு mg
காஸ் தீட்டா. இப்போ ரொம்ப சிம்பிள். வெயிட் எவ்வளவு? வெயிட் காம்பனன்ட் mg sin தீட்டா மியூ இன்டு mg காஸ் தீட்டாவை விட அதிகமா இருந்துச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா பாடி என்னாகும்? ஸ்லைட்ஸ் டவுன். அப்ப இவங்க ரெண்டு பேரும் எப்ப ஈக்குவல் ஆவாங்க? mg sin தீட்டா எப்போ மியூ mg காஸ் தீட்டாக்கு மேட்ச் ஆகும்னு பாத்தீங்கன்னா mg கேன்சல் ஆயிரும். மியூ இஸ் ஈக்குவல் என்ன? tan தீட்டான்னு வரும்போது மேட்ச் ஆகும். அண்ட் இந்த சிச்சுவேஷன்ல பாடி வந்து பார்த்தோம்னா ஸ்டார்ட்ஸ் டு ஸ்லைட். அதாவது ஸ்டார்ட்ஸ் டு ஸ்லைட்னு சொல்றதை விட இட் இஸ் ரெடி டு ஸ்லைட். பாடி இஸ் ரெடி டு ஸ்லைட். எப்போ mg sin தீட்டா மியூ mg cos தீட்டாக்கு ஈக்குவலா இருந்துச்சு அப்படின்னா வெயிட்டும் ஃப்ரிக்ஷனும் எக்ஸாக்ட்டா மேட்ச் ஆயிருக்காங்க. கொஞ்சம் நீங்க தீட்டாவை கூட்டினீங்கனாலும், அதாவது கொஞ்சம் இந்த பிளேனை கூட்டி இன்க்ரீஸ் பண்ணீங்கன்னா அப்படின்னாலும் இவன் அதிகமாயிருவான். யார் அதிகமாயிருவா? mg sin தீட்டா அதிகமாயிரும். பாடி சர்ன்னு கீழே இறங்க ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த கண்டிஷனுக்கு பேர் என்ன பேர் அப்படின்னு பாத்தீங்கன்னா இம்பெண்டிங் மோஷன் சொல்லுவாங்க. அதாவது பாடி வந்து ஸ்லைட் ஆகிறதுக்கு ரெடியா இருக்குது. புரியுதா? அப்போ நமக்கு ஆஸ் யூஷுவல் என்ன தெரியும்? மியூக்கு ஃபார்முலா பார்த்தோம். என்ன ஃபார்முலா பார்த்தோம்? tan phi பார்த்தோம். phiங்கிறது யாரு? ஆங்கிள் ஆஃப் ஃப்ரிக்ஷன். phiங்கிறது என்ன? ஆங்கிள் ஆஃப் ஃப்ரிக்ஷன். நல்லா கவனிச்சுக்குங்க. இங்க மியூக்கு என்ன ஃபார்முலா வருது? tan தீட்டான்னு வருது. அப்ப tan தீட்டா இஸ் ஈக்குவல் டு யாருன்னா tan phi. தீட்டா இஸ் ஈக்குவல் டு என்ன? phi. அதாவது ஆங்கிள் ஆஃப் இன்க்ளினேஷனும் நீங்க லிஃப்ட் பண்ணி வைக்கிறீங்க இல்லையா, ஆங்கிள் ஆஃப் இன்க்ளினேஷன், இது ஆங்கிள் ஆஃப் ஃப்ரிக்ஷனுக்கு ஈக்குவல் ஆயிருச்சு அப்படின்னா எஸ், பாடி வந்து பார்த்தோம்னா ஸ்லைட் ஆகிறதுக்கு ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். உங்களோட ஆங்கிள் ஆஃப் இன்க்ளினேஷன் ஆங்கிள் ஆஃப் ஃப்ரிக்ஷனை விட ஜாஸ்தி ஆயிடுச்சு அப்படின்னா, தீட்டா இதை இந்த ஃபையை தாண்டிடுச்சு அப்படின்னா பாடி கீழே இறங்க ஆரம்பிச்சிடும். நீங்க நல்லா புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, இந்த மாதிரி இன்க்ளைன்டு பாடியில இருக்கும்போது வெயிட் கீழே பார்க்க ஆக்ட் ஆகிட்டு இருக்கும். அப்ப தரைக்கு கொடுக்கிற ஃபோர்ஸ் வந்து பார்த்தோம்னா mg cos தீட்டா, கீழே ஸ்லைட் ஆகிற ஃபோர்ஸ் வந்து mg sin தீட்டா. ஸோ ஃப்ரிக்ஷனுக்கு ஃபார்முலா மியூ இன்ட்டு என்னங்கிறதுனால ஃப்ரிக்ஷன் மியூ இன்ட்டு mg cos தீட்டான்னு இருக்கும். ஒன்ஸ் நீங்க கொடுக்கிற வெயிட் ஃப்ரிக்ஷனை தாண்டிருச்சு அப்படின்னா, நீங்க கொடுக்கிற உங்களோட வெயிட் வந்து ஃப்ரிக்ஷனை ஓவர் கம் பண்ணிருச்சு அப்படின்னா பாடி கீழே இறங்க ஆரம்பிச்சிடும். இதுதான் இன்க்ளைன்டு பிளேன்ல ஃப்ரிக்ஷன் ஆக்ட் ஆகக்கூடிய மெத்தட். ஸோ இதுல ஏதாச்சும் பாயிண்ட் புரியலன்னா கேளுங்க, ஸ்பெசிஃபை பண்ணி கேளுங்க எந்த இடத்துல புரியல அப்படிங்கிறத. புரிஞ்சிருச்சுன்னா புரிஞ்சிருச்சுன்னு சொல்லுங்க. இப்போ நம்ம கொஸ்டின்ஸ் டிஸ்கஸ் பண்ண ஆரம்பிக்கலாம் ஃப்ரிக்ஷன்ல இருந்து. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஃப்ரிக்ஷனையும் ஃபோர்ஸையும் வச்சுக்கிட்டு ஏகப்பட்ட வெரைட்டியில வந்து பார்த்தோம்னா ப்ராப்ளம்ஸ் இருக்கும். சரியா? ஸோ நம்ம வந்து பார்த்தோம்னா வெறும் ஃப்ரிக்ஷன்னா என்னங்கிற கான்செப்டை மட்டும் வச்சுக்கிட்டு அந்த கொஸ்டின்ஸ் எல்லாத்தையுமே என்ன பண்ண போறோம்? we are going to solve. ஸோ ஒவ்வொரு கொஸ்டின்ஸ் பார்க்கும்போதும் அந்த கொஸ்டினுக்கான அப்ரோச்சை வந்து கிளியரா நீங்க புரிஞ்சுக்கணும். ஃபர்ஸ்ட் அதுக்கு நம்ம கொஸ்டினோட சிச்சுவேஷன் புரியணும். இப்போ இந்த கேள்வி பாருங்க. a blank with a box on it at one end is gradually raised about the other end. As the angle of inclination with the horizontal reaches 30 degree, the box starts to slip and slides 4 meters down the blank in 4 seconds. The coefficient of static and kinetic friction between the boxes and blank will be என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ கேள்வி வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லென்த்தியாகவும் பெருசாகவும் இருக்கிற மாதிரி அப்பியர் ஆகும். பட் ரொம்ப சிம்பிளான ஒரு கொஸ்டின் தான் இது. கொஸ்டினை வந்து பார்த்தோம்னா லைன் பை லைனாக டீகோட் பண்ணீங்கன்னா ஈஸியாக அந்த கொஸ்டினை நம்ம சால்வ் பண்ணிடலாம். சரி, பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்கிறத பாருங்க. A blank with a box on it at one end is gradually raised about the other end. அதாவது இப்படி இருக்குப்பா. ஒரு பிளாங்க்னா வந்து பார்த்தோம்னா ஒரு பிளேன் நீங்க நினைச்சுக்கங்க, தப்பு இல்லை. ஏதோ ஒரு பெட்டி. சரியா? இது ஒரு பிளாங்க். இந்த பிளாங்க் மேல ஒரு பாக்ஸ் இருக்குது. சரியா? ஒரு பாக்ஸ் இருக்குது. ஸோ இதை நான் 3Dல வரைஞ்சிருக்கேன். நீங்க ஜஸ்ட் 2Dல இந்த மாதிரி கூட இமேஜின் பண்ணிக்கலாம். இங்க கொடுத்துருக்க மாதிரி கூட இமேஜின் பண்ணிக்கலாம். இப்படி இமேஜின் பண்ணாலும் சரி, அல்லது நம்ம போட்டிருக்க மாதிரி இமேஜின் பண்ணாலும் சரிதான்.
ஸோ இங்க ஒரு பிளாங்க், இது இந்த லைன் தான் யாருன்னா பிளாங்க், ஒரு பிளெயின், அதுக்கு மேல ஒரு பாக்ஸ் இருக்குது. இந்த பாக்ஸை நான் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா மேல எடுத்துட்டு போறேன். சரியா? மேல எடுத்துட்டு போறேன். எப்படி மேல எடுத்துட்டு போறேன்னு சொல்றாங்கன்னா, அது இப்படித்தான்ப்பா இருக்கு. இப்படி இருக்கு. சரியா? இப்படி இருக்கிறவன நான் இப்படி எடுத்துட்டு போகல. அவங்க என்ன பண்றாங்கன்னா, இந்த பிளாங்க வந்து கொஞ்சம் கொஞ்சமா தூக்குறாங்க. நான் முன்னாடி சொன்னேன் இல்லையா? என்ன சொன்னேன்? ஒரு நோட்ட எடுத்துக்கிட்டு, இது உங்களோட நோட்டு. இந்த நோட்ல இப்படி பேனாவ வைங்க. பேனா இப்படி உருளுமா? உருளாது. மூடியோட வைங்களேன், உருளாது. சோ இந்த நோட்ட கொஞ்சம் கொஞ்சமா லிஃப்ட் பண்றீங்க. லிஃப்ட் பண்ணீங்கன்னா ஒரு பாயிண்ட் என்னாகும்? உருள ஆரம்பிக்கும். கரெக்ட்டா இல்லையா? இப்ப என்னன்னா, சிச்சுவேஷன் இங்க பாருங்க. இது வந்து பிளாங்க். இதுக்கு மேல யார் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாக்ஸ் இருக்குது. ஓகேயா? சோ நீங்க என்ன பண்ண போறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ம். இத அப்படி ஜஸ்ட் லிஃப்ட் பண்றீங்க இந்த மாதிரி. லிஃப்ட் பண்ணீங்கன்னா, பாக்ஸ் எங்க வந்துரும்? இங்க வந்துரும். இங்க வந்தோன ஆட்டோமேட்டிக்கா அது கீழ விழும். பட் அது அவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஸ்டெப் ஸ்டெப்பா பண்ணுங்க. முதல்ல இப்படி லிஃப்ட் பண்ணுங்க. லிஃப்ட் பண்ணீங்கன்னா, பாக்ஸ் இங்க வரும். இங்க வந்தோன கீழ விழுதான்னா விழல. அதுக்கப்புறம் இப்படி லிஃப்ட் பண்றீங்க. பாக்ஸ் எங்க வரும்? இங்க வரும். இப்ப விழுதான்னா விழல. சோ அததான் சொல்றாங்க. நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா, பிளாங்க கொஞ்சம் கொஞ்சமா லிஃப்ட் பண்றீங்க. லிஃப்ட் பண்ணீங்கன்னா, உங்களோட ஆங்கிள் ஆஃப் இன்க்ளினேஷன் கொஞ்சம் கொஞ்சமா கூடிக்கிட்டே இருக்கு. ஒரு பர்ட்டிகுலர் ஆங்கிள் ஆஃப் இன்க்ளினேஷன்ல as the angle of inclination with horizontal reaches 30 degree, அதாவது ஆங்கிள் ஆஃப் இன்க்ளினேஷன் கரெக்ட்டா வந்து பாத்தீங்கன்னா 30 டிகிரியை ரீச் பண்ணுது. சரியா? 30 டிகிரியை ரீச் பண்ணுது. ரீச் பண்ண உடனே the box starts to slip, இது கீழ விழ ஆரம்பிக்குது. and slides 4 meter down the blank in 4 second, அதாவது இங்க இருந்து கரெக்ட்டா 4 மீட்டர், எத்தனை மீட்டர்? 4 மீட்டருக்கு வந்து சேருது. எத்தனை செகண்ட்ல? 4 செகண்ட்ல வந்து சேருது. இப்ப சொல்லுங்க. என்ன கேக்குறாங்க? கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஸ்டாட்டிக் ஃபிரிக்ஷன் என்ன? கைனடிக் ஃபிரிக்ஷன் என்ன? அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. சரியா? சோ இந்த ஸ்டாட்டிக் ஃபிரிக்ஷன் அப்படிங்கிற வார்த்தை எப்ப யூஸ் பண்ணணும்? ஸ்டாட்டிக் ஃபிரிக்ஷன் அப்படிங்கிறது நான் சொல்லியிருக்கேன். பாடி ரெஸ்ட்ல இருக்கிற வரைக்கும் நீங்க என்ன பண்ணலாம்? ஸ்டாட்டிக் ஃபிரிக்ஷன். மூவ் ஆக ஆரம்பிச்சிருச்சுன்னா அது என்ன? கைனடிக் ஃபிரிக்ஷன். நான் ஏற்கனவே இப்பதான் சொன்னேன். என்ன சொன்னேன் அப்படின்னா, இப்படி இருக்குப்பா ஒரு பாடி. சிம்பிள். இந்த கான்செப்ட வேகமா டீகோட் பண்ண தெரிஞ்சுக்குங்க. இது யாரு? mg. இதுக்கு இப்படி ஆக்ட் ஆகக்கூடிய ஃபோர்ஸ் என்ன? mg cos θ. அவன் யாரு? நார்மல் ஃபோர்ஸ். இவன் யாரு? n வெயிட். சாரி, mg sin θ. இவன் யாரு? mg sin θ. சோ ரொம்ப சிம்பிள். உங்களோட ஃபிரிக்ஷன் மியூ இன்டு n இருக்கும். அதாவது மியூ இன்டு mg cos θ இருக்கும். இந்த மியூ இன்டு mg cos θ mg sin θவுக்கு ஈக்குவலா இருக்கிற வரைக்கும், mg sin θனால தான் அது கீழே இறங்குது. மியூ இன்டு mg cos θ mg sin θக்கு ஈக்குவலா இருக்கிற வரைக்கும் அந்த பாடி நகராது. அப்ப மியூ tan θக்கு ஈக்குவலா இருக்கிற வரைக்கும் பாடி என்ன ஆகாது? நகராது. அப்போ இந்த ஃபிரிக்ஷனுக்கு பேர் என்ன பேரு? ஸ்டாட்டிக் ஃபிரிக்ஷன். அப்ப ஸ்டாட்டிக் ஃபிரிக்ஷன் யாருப்பா? கண்ணை மூடிட்டு சொல்லிடலாம். 30 டிகிரியை தாண்டும் போது நகருது. 30 டிகிரி வரைக்கும் நகரல இல்லையா? அப்ப ஸ்டாட்டிக் ஃபிரிக்ஷன் யாரு? tan 30 டிகிரி. tan 30 டிகிரி என்ன? நான் ஏற்கனவே சொன்னேன். வேல்யூ தெரியலனா நீங்க sin 30 by cos 30 போட்டுக்குங்க. sin 30 by cos 30 போட்டுக்குங்க. சோ ஆன்சர் என்ன வரும்? 1 by √3. சரியா? என்ன வரும்? 1 by √3. 1 by √3 னா அப்ராக்ஸிமேட்டா என்னப்பா? √3 ஓட வேல்யூ வந்து பாத்தீங்கன்னா 1.732. ஸோ இதுக்கு ஒரு டிஜிட்ல தான் நம்ம கண்டுபிடிக்கணும். முடிஞ்ச வரைக்கும் கண்டுபிடிக்க ட்ரை பண்ணுவோம். அதாவது 1 1.7 டிவைட் பண்ணுங்க. 3 2 விட்டுருங்க. ஸோ நமக்கு தெரியும் 0ல போகாது. இதை வேணா எப்படி எழுதிக்கலாம்? 1 divided by 1.7 எழுதுறதுக்கு பதிலா 10 divided by 17 எழுதிக்கலாம் இல்லையா? ஸோ 10 divided by 17. ஸோ 0ல போகாது. 100. 100ல எத்தனை 17 இருக்குது அப்படின்னு பாருங்க. 100ல எத்தனை 17 இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா 17 போட்டீங்கன்னா 85 வருமா? 7 5s are 35, பேலன்ஸ் 3 85 வரும். 17 6 போட்டீங்க அப்படின்னா
17 6 போட்டிங்க அப்படின்னா என்ன வரும்? 6 7s are 42, பேலன்ஸ் 4, 1 6 are 102 வரும். ஸோ அப்ராக்சிமேட்டா லெட்ஸ் சே 0.6 அல்லது 0.593 அந்த மாதிரி சொல்லலாம் இல்லையா? ஸோ இட்ஸ் 0.5 to 6 அந்த ரேஞ்சில் இருக்குது. சரியா? ஸோ நமக்கு மியூ எஸ்க்கு 0.5 அதுல இருந்து 0.6 இந்த ரேஞ்சுக்குள்ள இருக்கு. ஓகேயா? ஏன்னா இங்க ஆப்ஷன்ஸ் எல்லாமே ரொம்ப க்ளோஸா இருக்கிறதுனால நான் பாசிபிலிட்டிஸ் செக் பண்றேன். மியூ எஸ் நீங்க 0.5ன்னு அசியூம் பண்ணீங்கனாலும் பிரச்சனை இல்லை, 0.6ன்னு அசியூம் பண்ணீங்கனாலும் பிரச்சனை இல்லை. ஸோ உங்க லாஜிக் படி ஸ்டாட்டிக் ஃபிரிக்ஷன் கோஎஃபிஷியன்ட் இந்த ஆன்சர் வரும் அல்லது இந்த ரெண்டு ஆன்சர்ல எதுனாலும் வரும். சரியா? ஸோ ஏ நீங்க கெஸ் பண்ணீங்கனாலும் தப்பு இல்லை, சிடின்னு கெஸ் பண்ணீங்கனாலும் தப்பு இல்லை. இப்போ நீங்க கைனடிக் ஃபிரிக்ஷன் எதுன்னு கண்டுபிடிச்சீங்கன்னா மட்டும்தான் உங்களால ப்ராப்பர் ஆன்சர் என்னன்னு தெரிய முடியும் இல்லையா? ஏன்னா ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா 0.5 சம்திங் இருக்குது. ஓகேயா? 0.59 ஆர் 58 சம்திங் இருக்குது. ஓகேயா? இங்க 102னா 0.6, இங்க 100 தானே, அது மட்டும் இல்லாம இது 1.732 வேற. ஸோ கண்டிப்பா 0.5 to 0.6 தான் ஆன்சர் இருக்குது. இப்போ கைனடிக் ஃபிரிக்ஷனை கண்டுபிடிக்கிறது. கைனடிக் ஃபிரிக்ஷனை கண்டுபிடிக்கிறதுக்கு அது இறங்குறத பார்க்கணும். ஸோ கைனடிக் ஃபிரிக்ஷன் எப்படி கண்டுபிடிக்கிறது? ஒன்ஸ் அது இறங்க ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா ஃபிரிக்ஷன் ஃபார்முலா என்ன? சேம் மியூ இன்ட்டு எம்ஜி காஸ் தீட்டா. இதான் ஃபிரிக்ஷனுக்கான ஃபார்முலா. அதுவும் நம்ம பேசுறது யாரு? கைனடிக் ஃபிரிக்ஷன் மியூக்கு இறங்கிருச்சு. சரியா? இறங்குறதுக்கு காரணமா இருக்கிற ஆள் யாருன்னா வெயிட், தட் இஸ் எம்ஜி சைன் தீட்டா. என்னோட எம்ஜி சைன் தீட்டா இந்த மியூ இன்ட்டு எம்ஜி காஸ் தீட்டாவை தாண்டிருச்சு அப்படின்னா அது இறங்கும். அது இறங்குதுன்னா என்ன அர்த்தம்? மாஸ் இன்ட்டு அதுக்கு ஒரு ஆக்சலரேஷன் கிடைக்கும், அதுக்கு ரிசல்ட்டா ஒரு ஃபோர்ஸ் கிடைக்கும். ஸோ நீங்க இந்த எம் ஃபுல்லா தூக்கி விட்டுருங்க. சரியா? உங்களோட ஆக்சலரேஷன் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜி சைன் தீட்டா மைனஸ் மியூ இன்ட்டு ஜி காஸ் தீட்டா. ஸோ நீங்க பேசுற மியூ யாரு? கைனடிக் ஃபிரிக்ஷன்ல இருக்கக்கூடிய மியூ. ஆக்சலரேஷன் கண்டுபிடிக்கிறதுக்கு வழி இருக்கா? எஸ், எனக்கு ஒரு வழி இருக்குது. என்ன வழி இருக்கு? அவன் தெளிவா சொல்றான், 4 மீட்டரை 4 செகண்ட்ல தாண்டிடும் சொல்றான். 4 மீட்டரை 4 செகண்ட்ல தாண்டிடும் சொல்றான். பாருங்க, இந்த சிச்சுவேஷனை வச்சுக்கிட்டு ஆக்சலரேஷன் கண்டுபிடிக்கிறதுக்கு ஏதாச்சும் வழி இருக்கான்னு பாருங்க. u இனிஷியல் வெலாசிட்டி 0, ஏன்னா ஸ்டார்ட் பண்ணும்போது 0ல தான் ஸ்டார்ட் பண்ணுது. டிஸ்டன்ஸ் 4 மீட்டர் டிஸ்டன்ஸ், டைம் 4 செகண்ட். எப்படி இப்போ ஆக்சலரேஷன் கண்டுபிடிக்கலாம்? எப்படி ஆக்சலரேஷன் கண்டுபிடிக்கலாம்? மைண்ட்ல ஸ்ட்ரைக் ஆக வேண்டிய ஃபார்முலா s is equal to ut plus of at ஸ்கொயர். அப்போ ஃபோர்ஸ் ஈக்குவல் டு ut 0 ஆயிரும், ஆஃப் a தெரியாது, t ஸ்கொயர் என்ன? 16. சரியா? அப்போ கேன்சல் பண்ணீங்கன்னா 8. ஆக்சலரேஷன் என்ன? 4/8, தட் இஸ் 0.5 மீட்டர் பெர் செகண்ட் ஸ்கொயர். இந்த ரூலை வச்சுக்கிட்டு என்ன 4 மீட்டரை 4 செகண்ட்ல கிராஸ் பண்றாங்க அப்படின்னா அதை வச்சுக்கிட்டு நீங்க ஈஸியா எதை கண்டுபிடிச்சிடலாம்? ஆக்சலரேஷனை கண்டுபிடிச்சிடலாம். ஈஸியா ஆக்சலரேஷனை கண்டுபிடிச்சிடலாம். ஸோ யூ நோ ஆக்சலரேஷன் 0.5. ஜி வேல்யூவை அப்ராக்சிமேட்டா 10ன்னு எடுத்துக்கங்க. சரியா? 10 sin 30 டிகிரி மைனஸ் மியூ இன்ட்டு இது 10 cos 30 டிகிரி யாரு? as usual cos 30 டிகிரி இங்க cos 30 டிகிரி. ஸோ இது 0.5. 10 இன்ட்டு sin 30 டிகிரி யாருன்னா 1/2 மைனஸ் மியூ இன்ட்டு 10 இன்ட்டு cos 30 டிகிரி யாருன்னா √3/2. ஸோ ப்ராப்பரா போடணும் நம்ம. ஸோ இது அங்கே கொண்டு போயிருங்க, இதை எங்கே கொண்டு வந்துருங்க. ஸோ மியூ இன்ட்டு 10 √3/2னா யாருன்னா 5√3. இதை இந்த சைடு கொண்டு வந்துருங்க, இதை லெஃப்ட் சைடு கொண்டு வந்துருங்க. 10/2 யாருன்னா 5, 5 minus 0.5 which is 4.95. சரியா? 4.95. அப்போ மியூ இஸ் ஈக்குவல் டு 4.95 by 5 into √3. ஸோ 5 into 1.7. 5 into 1.7. ஸோ இதை நம்ம என்ன பண்ணணும்? கண்டுபிடிக்கணும். ஸோ இதை எப்படி கண்டுபிடிக்கிறது? லெட்ஸ் சே வந்து பார்த்தோம்னா 4.95, 5 into 1.7 யாருன்னா 85, 8.5. ஸோ இது 4.9, இது 8.5. சரியா? கிட்டத்தட்ட வந்து பார்த்தோம்னா லெட்ஸ் சே வந்து பார்த்தோம்னா இதை விட இது அப்படியே டபுள் த டைம் இருக்குதுன்னு அஸ்யூம் பண்ணிக்கலாம் இல்லையா? லெட்ஸ் சே வந்து பார்த்தோம்னா இதை வந்து 4.95, இது ஒரு 8.5. இதை வந்து பார்த்தோம்னா நான் 1/2ன்னு வச்சுக்கிறேன். அதாவது இதை வந்து 5ன்னு வச்சுக்கிறேன், இதை 10ன்னு வச்சுக்கிறேன். ரொம்ப பெரிய சேஞ்ச் மாதிரி தெரியும். ஆக்சுவலா நீங்க ஜிக்கு பதிலாக 9.8ன்னு போட்டீங்கன்னா
இந்த கன்ஃபியூஷன் வராது. நம்ம ஜிக்கு பதிலாக 10ன்னு எடுத்துக்கிறோம் இதுக்காக. ஸோ இந்த 4.95 நான் 5ன்னு எடுத்துக்கிறேன். 8.5 10ன்னு அப்ராக்சிமேட் பண்ணிக்கிறேன். ஸோ மியூ வேல்யூ என்ன வருது? 0.5 வரும். ஆக்சுவலாக அதை விட கொஞ்சம் கம்மியாக தான் வரும். 0.4 சம்திங் தான் வரும். இது யாருன்னா கைனடிக் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஃப்ரிக்ஷன். அப்போ எனக்கு இங்க பாசிபிள் ஆப்ஷன்ஸ் பார்த்தோம் அப்படின்னா இங்க 0.5 to 0.6 அந்த ரேஞ்சுக்குள்ள இருக்கு. இது வந்து பார்த்தோம்னா 0.5 ஆர் லெஸ் தென் 0.5 தான். 0.4 ரேஞ்சில் தான் ஆக்சுவலா இருக்கும் ஆன்சர். நீங்க எக்ஸாக்டா டிவைட் பண்ணீங்கன்னா. அப்ப நான் ஆன்சரை செக் பண்றேன். எப்பவுமே நான் சொல்லியிருக்கேன் ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் அதிகமா இருக்கும், கைனடிக் ஃப்ரிக்ஷன் அதை விட கொஞ்சம் கம்மியா இருக்கும். இந்த ஆப்ஷன் பாருங்க, ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன்ல 0.5, கைனடிக் ஃப்ரிக்ஷன்ல 0.6 அவுட். இது பாருங்க ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் 0.4 இது லிஸ்ட்லயே வராது நமக்கு அவுட். ஏன்னா ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் 0.5 to 0.6 தான் இருக்குதுன்னு தெரியும். சரியா? இது பாருங்க ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் 0.6, கைனடிக் ஃப்ரிக்ஷனும் 0.6 ரெண்டு பேருமே ஈக்குவலா இருக்காது, இதுவும் அவுட். அப்போ ஆப்ஷன் டி தான் ஒரே ஒரு ஆன்சர். நான் இந்த இவ்வளவு கால்குலேஷன் போடணுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த இடத்துல ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் உங்களுக்கு 0.5 to 0.6ன்னு தெரிஞ்சிருச்சு. நீங்க ஆப்ஷனை பாருங்க. ஸோ இந்த ஏ வருது, சி வருது, டி வருது. ஏ ஆட்டோமேட்டிக்கா ரிஜெக்ட் ஆயிரும். ஏன்னா கைனடிக் ஃப்ரிக்ஷன் கூட இருக்க முடியாது. ஸ்டாட்டிக்கை விட கைனடிக் கூட இருக்க முடியாது. ஸோ ஏ ஆட்டோமேட்டிக்கா ரிஜெக்ட் ஆயிரும். ரெண்டு பேரும் ஈக்குவலாகவும் இருக்க முடியாது. சியும் ஆட்டோமேட்டிக்கா ரிஜெக்ட் ஆயிரும். அப்போ ஆட்டோமேட்டிக்கா நீங்க டியை சூஸ் பண்ணிடலாம் இந்த கால்குலேஷன் போடாமலேயே. பட் இந்த கால்குலேஷன் போடவும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ரைட்டா? ஏதாவது டவுட் இருந்தா கேளுங்க. இந்த கேள்வி பாருங்க. a block of mass m1 rest on a horizontal table. அதாவது ஒரு பிளாக்னா என்ன? ஒரு பாக்ஸ். இந்த பாக்ஸ் வந்து ஒரு டேபிள்ல உட்கார்ந்து இருக்குது. சரியா? இதோட மாஸ் வந்து m1. a light string connected to it passes over a frictionless pulley at the edge of the table and from its other end another block b of mass m2 is suspended. அதாவது a light stringனா கயிறு இல்லையா? ஒரு சின்ன கயிறு வந்து பார்த்தோம்னா இதுல கனெக்ட் ஆயிருக்குது. அது இப்படியே வந்து எது வழியா போகுதுன்னா இட் பாசஸ் ஓவர் a frictionless pulley at the edge of the table. அதாவது இந்த டேபிளோட எட்ஜில் ஒரு புள்ளி வச்சிருக்காங்க. புள்ளி எப்படி இருக்குன்னு தெரியும் இல்லையா? கிணத்துல தண்ணி எடுக்கிறதுக்கு யூஸ் பண்ணுவோம்ல புள்ளி. இந்த புள்ளி வழியா இவன் போறான். இப்படி போய் இதுக்கு கீழே வந்து பார்த்தோம்னா இன்னொரு பிளாக், அதுக்கு கீழே இன்னொரு பிளாக், இவனோட மாஸ் வந்து m2 சஸ்பெண்ட் ஆயிருக்குது. சரியா? இந்த மாதிரி சிச்சுவேஷன்ஸ் நம்ம தனித்தனியா பார்க்கணும் ஆக்சுவலா. அதாவது இந்த இப்படி சிச்சுவேஷன் வந்துச்சுன்னா கொஸ்டின்ஸை எப்படி டீல் பண்ணணும் அப்படிங்கிறத செப்பரேட்டா நம்ம பார்க்கணும். அதை நம்ம ஃபுல் இயர் கோர்ஸ்ல தான் டீல் பண்ண முடியும். இப்போ நமக்கு இருக்கக்கூடிய நாலேஜ் வச்சுக்கிட்டு இந்த கொஸ்டினை அட்டன் பண்ண ட்ரை பண்ணுவோம். இப்போ என்ன கேட்குறாங்கன்னா the coefficient of kinetic friction between the block and the table is mu k. அதாவது இவங்க ரெண்டு பேருக்கு இடையில இருக்கக்கூடிய coefficient of friction mu k பா. when the block A is, இவன் தான் A இல்லையா? இவன் B. A is sliding on the table. இந்த பிளாக் வந்து பார்த்தோம்னா இதுல வந்து ஸ்லைட் ஆக ஆரம்பிக்குது அப்படின்னா இந்த ஸ்ட்ரிங்ல இருக்கக்கூடிய டென்ஷன் என்னன்னு கேட்டிருக்காங்க. இந்த கயிறுல எவ்வளவு டென்ஷன் இருக்கும்னு கேட்டிருக்காங்கப்பா. இப்போ நீங்க நல்லா பாருங்க, இந்த ரெண்டையும் தனித்தனியா நம்ம டீல் பண்ணணும். இந்த பிளாக் மட்டும் பாருங்க m2, இவன் தான் கீழே பிடிச்சி இருக்கிறான். மொத்த பிரச்சனைக்கும் காரணம் இவனோட வெயிட். இவனோட வெயிட் கீழே பார்க்க ஆக்ட் ஆகும். m2g வெயிட் என்ன? m2g அது கீழே பார்க்க இருக்கும். சரியா? இந்த வெயிட்டை தாங்கிறது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த கயிறுல இருக்கக்கூடிய டென்ஷன் அது மேல பார்க்க ஆக்ட் ஆயிட்டு இருக்கும். இப்போ நமக்கு தெரியுது, என்ன தெரியுது அப்படின்னு பாத்தீங்கன்னா பிளாக் ஏ வந்து பார்த்தோம்னா ஸ்லைட் ஆக ஆரம்பிச்சிருச்சுன்னு சொல்றோம். ஸ்லைட் ஆக ஆரம்பிச்சிருச்சுன்னா இவன் வந்து மூவ் ஆக ஆரம்பிச்சிட்டான். இவன் என்ன ஸ்பீட்ல மூவ் ஆகுறான்னு தெரியாது. லெட்ஸ் சே இவனோட ஆக்சலரேஷன் நான் ஏன்னு வச்சுக்கிறேன். இவன் மூவ் ஆகக்கூடிய ஆக்சலரேஷன் என்ன? ஏ. இவன் என்ன ஆக்சலரேஷன்ல கீழே போறானோ, ஸ்லைட் ஆகுறானோ, அதே ஆக்சலரேஷன்ல தான் இவன் கீழே போகணும். அதாவது இவனோட வெயிட் கீழே பார்க்க இருக்குது. இவனோட வெயிட்டை தாங்கிக்கிட்டு இருக்க ஆள் யாருன்னா இந்த டென்ஷன். ஸோ ஒன்ஸ் இந்த வெயிட் இந்த டென்ஷனை ஓவர் கம் பண்ணிருச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா இந்த பிளாக் பி கீழே போக ஆரம்பிச்சிடும். ரைட்டா? ஸோ நீங்க பிளாக் பியை மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா இது m2, இதோட வெயிட் கீழே பார்க்க இருக்கும் m2g. இதை கீழே போக விடாம பிடிச்சி வச்சுட்டு இருக்கிறது டென்ஷன்.
ஸோ இதை வெயிட் ஜெயிச்சிருச்சு அப்படின்னா, வெயிட் வின் பண்ணிருச்சு அப்படின்னா, இந்த பிளாக் பி கீழே மூவ் ஆக ஆரம்பிச்சிடும். அது என்ன ஆக்சலரேஷன்ல மூவ் ஆகுதுன்னா, லெட்ஸ் அஸ்யூம் இட் இஸ் ஏ. அப்போ இங்க ஆக்ட் ஆகக்கூடியதை மட்டும், இதுல நடக்கிற விஷயங்களை மட்டும் பாருங்க. வெயிட் கீழே பார்க்க இருக்குது, டென்ஷன் அதை அப்போஸ் பண்ணுது. ஸோ ரிசல்டண்டா எனக்கு கிடைக்கிறது யாரு? M2A. 1. ரெண்டாவது இப்ப இங்க வாங்க, இந்த கதைக்கு வாங்க. இந்த கதைக்கு பாத்தீங்க அப்படின்னா M1 அவன் பாட்டுக்கு சும்மா தான் இருக்கிறான். இந்த டென்ஷன் என்ன பண்ணும்? இத இங்க இருக்கும். ஏன் இந்த டென்ஷன் இங்க இருக்குது? இந்த பாடி, எந்த பாடி? M2ங்கிற பாடி கீழே இருக்கிறதுனால இந்த கயிறு வந்து இதை பிடிச்சி இழுக்கும். இதை பிடிச்சி இழுத்தோன்னே இது அப்படியே போயிருமான்னு கேட்டா போகாது. ஏன்னா ஃப்ரிக்ஷன் இருக்குதுன்னு சொல்லிட்டான். ஃப்ரிக்ஷன் எவ்வளோப்பா? ஃப்ரிக்ஷனுக்கு ஃபார்முலா நமக்கு தெரியும். என்ன ஃபார்முலா? மியூ இன்ட்டு என். ஸோ எவ்வளோப்பா ஃப்ரிக்ஷன் அப்படின்னு பார்த்தோம்னா மியூ இன்ட்டு என். என்ன? இதோட வெயிட் mg தானே என்ன? ஏன்னா ஹரிசாண்டலா தானே உட்காந்துட்டு இருக்குது. ஸோ மற்றபடி ஒரி பண்ண தேவையில்ல, M1g. அப்ப நீங்க பாருங்க, இந்த பாடியை மட்டும் பாருங்க. இந்த பாடி பிளாக் ஏவை மட்டும் பாருங்க. ஏயை பொறுத்த வரைக்கும் டென்ஷன் நான் இழுக்கிறேன், நான் இந்த சைடு இழுக்கிறேன். நீ வராம இருக்கிறதுக்கு காரணம் யாரு? ஃப்ரிக்ஷன். ஃப்ரிக்ஷன் யாரு? மியூ இன்ட்டு M1 இன்ட்டு ஜி. சரியா? இதுல டென்ஷன் ஜெயிச்சிருச்சு அப்படின்னா, டென்ஷன் ஜெயிச்சிருச்சு, வின் பண்ணிருச்சு அப்படின்னா, இந்த பாடி ஆக்சலரேட் ஆக ஆரம்பிக்கும். எவ்வளவு ஆக்சலரேஷன் ஆரம்பிக்கும்? இவன் எவ்வளவு ஆக்சலரேஷன்ல கீழே போறானோ அதே ஆக்சலரேஷன்ல இவன் வருவான், M1A. சோ இந்த மாதிரி கேள்விகளை பொறுத்த வரைக்கும் 2 பாடி இப்படி கொடுத்துருந்தாங்கன்னா 2 பாடியையும் தனித்தனியா பார்க்கணும். எப்படி நகருதுங்கிறத கண் கூட பார்க்கணும். முதல்ல இருக்கிறவன் பி கீழே இருக்கிறான் வெயிட்னால. பி வெயிட், அவனோட வெயிட்னால கீழே இருக்கிறான். பியோட வெயிட் கீழே பார்க்க ஆக்ட் ஆகிறதுனால கயிறு என்ன பண்ணும்? டென்ஷனை மேலே கொடுக்கும். ஏன் கயிறுல டென்ஷன் ஆக்ட் ஆகிட்டு இருக்குது? கயிறு இந்த பாடியோட கனெக்ட் ஆகிட்டு இருக்குது. சரியா? அப்ப கயிறுல டென்ஷன் மேலே பார்க்க இருக்கும். ஸோ கயிறு ஜெயிக்குதா, இந்த M2ங்கிற பாடி ஜெயிக்குதா? சரியா? அப்ப M2ங்கிற பாடி ஜெயிச்சிருச்சுன்னா M2 கீழே ஆக்சலரேட் ஆக ஆரம்பிக்கும். ரைட்டா? அப்போ அப்படியே மேலே வரும். இங்க மேலே வரும்போது என்ன நடக்குது? M2ங்கிற பாடி கீழே இருக்கிறதுனால கயிறு என்ன பண்ணும்? M1 பிடிச்சி இருக்கும். M1 பிடிச்சி இருக்கும்போது இப்ப M1க்கும் இந்த தரைக்கும் இடையில இருக்கக்கூடிய ஃப்ரிக்ஷன் ஜெயிக்குதா, கயிறு ஜெயிக்குதா? சரியா? நமக்கு வந்து பார்த்தோம்னா எது ஜெயிக்கும்? கயிறு தான் ஜெயிக்கும். ஏன்னா கயிறு ஜெயிக்கிறதுனால தான் இந்த பாடி ஸ்லைட் ஆகுது. அப்ப கயிறு டென்ஷன் ஜெயிக்குது, ஃப்ரிக்ஷன் வந்து கம்மியா இருக்குது. இப்போ இந்த ரெண்டையும் என்ன பண்றீங்க? இந்த ரெண்டுல இருந்தும் ஜஸ்ட் வந்து ஏ கேன்சல் பண்ணிட்டீங்கன்னா போதும். ஆட்டோமேட்டிக்கா அவங்க கேட்கறது டி தான் கேட்கறாங்க. டென்ஷனை கேன்சல் பண்ணக்கூடாது. என்ன கேன்சல் பண்ணும்? ஆக்சலரேஷனை கேன்சல் பண்ணணும். எப்படிப்பா பண்றது? இந்த ரெண்டு ஈக்குவேஷனையும் டிவைட் பண்ணுங்க. M2g minus t by t minus mu into M1g is equal to M2 by M1. இல்லையா? A கேன்சல் ஆயிரும். இப்போ கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்க. M1 M2g minus M1t equal to M2t minus mu into M1 M2g. நான் சொல்றது புரியுதா? இதை இப்படி மல்டிப்ளை பண்றீங்க, இதை இப்படி மல்டிப்ளை பண்றீங்க. இப்போ t எல்லாம் ஒரு சைடு கொண்டு வாங்க. t இந்த M2t இங்க இருக்கா? M1t அங்க கொண்டு போயிருங்க. M2t plus M1t. இவனை எங்க கொண்டு வந்துருங்க? M1 M2g plus mu into M1 M2g. சரியா? அப்போ t வேணும் அப்படின்னா you can take t காமன் எடுத்துக்கலாம். M1 plus M2. இங்க யாரப்பா காமன் எடுக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா M1 M2 காமன் எடுத்துட்டீங்க அப்படின்னா and G ஐயும் காமன் எடுத்துக்கலாம். எடுத்துட்டீங்கன்னா 1 plus mu இருக்கும். அப்போ T is equal to M1 M2 G 1 plus mu by M1 plus M2. ரொம்ப ஈஸி. ஆப்ஷன் A, M1 M2 G 1 plus mu by M1 plus M2. ஸோ கேள்வி பெருசா இருக்க மாதிரி அப்பியர் ஆகும். ரைட்டா? கொஸ்டின் ரொம்ப சிம்பிள். இதெல்லாம் ஈஸி கேட்டகரியில் இருக்கக்கூடிய கொஸ்டின் தான். டஃப் கேட்டகரியில் இருக்கக்கூடிய கொஸ்டின் கிடையாது. சிச்சுவேஷனை மட்டும் நம்ம என்ன பண்ணணும்? கரெக்டாக பார்க்கணும். ஒரு கயிறு வந்து பார்த்தோம்னா பிடிச்சி இன்னொருத்தர், ஒரு கயிறுல 2 பாடி கட்டிட்டு இருக்காங்க. ஒரு பாடி கீழே இருக்குது, இன்னொரு பாடி ஸ்லைட் ஆகிட்டு வருது. இது இழுத்துட்டு கீழே போக 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 இது ஸ்லைட் ஆகும். அப்போ இது இருக்குது அப்படின்னா இதோட வெயிட்னால இருக்குது. அதை அப்போஸ் பண்றது டென்ஷன். சரியா? ஏன் டென்ஷன் அப்போஸ் பண்ணுது? டென்ஷன் இந்த பாடியோட லிங்க் ஆயிருக்குது. சரியா? அப்ப ரிசல்ட்டா கிடைக்கிற ஆக்சலரேஷன் A. ஒரு விஷயத்தை மட்டும் நல்லா புரிஞ்சுக்கணும். இவன் எந்த ஆக்சலரேஷன்ல, நெட் ஆக்சலரேஷன்ல கீழே போறானோ அதே ஆக்சலரேஷன்ல தான் இவன் ஸ்லைட் ஆவான். ஃப்ரிக்ஷன் இருந்தாலும் சரி, ஃப்ரிக்ஷன் இல்லைனாலும் சரி. இந்த கேள்வியில ஃப்ரிக்ஷன் இல்லைனாலும்
இவன் எந்த ஆக்சலரேஷன்ல கீழே போறானோ அந்த ஆக்சலரேஷன்ல தான் இவன் ஸ்லைட் ஆவான். அதை மட்டும் மறந்துக்க கூடாது. இவனோட மாஸ் டசன்ட் மேட்டர். இவன் எவ்வளவு ஆக்சலரேஷன்ல கீழே போறானோ அதே ஆக்சலரேஷன்ல தான் இவன் என்னவா ஸ்லைட் ஆவான். இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா ஈஸியா இந்த கொஸ்டினை சால்வ் பண்ணிடலாம். இந்த கொஸ்டினோட கான்செப்ட் திருப்பி சொல்லணும்னா அல்லது ஸ்டெப்ஸை திருப்பி எக்ஸ்பிளைன் பண்ணணும்னா சொல்லுங்க. புரிஞ்சிருச்சுன்னா புரிஞ்சிருச்சுன்னு சொல்லுங்க.